தகப்பனே. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கே துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அன்புள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே, இரக்கத்தின் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல முழங்கால் படியிட்டு வலது கரத்து வானத்துக்கு நேர உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க, எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேக தைலம் இயேசுவின் நாமத்தில் ஒரு வீசை கூட எங்கள் நடுவிலே ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படட்டும். சத்துருவின் அதிகாரங்கள் பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்க, ஒரு மனதோடு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஏக சிந்தை, ஒரு ஏக இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஒரு மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக. இந்த ஆராதனையின் துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஏகோபித்து பாடி துதித்து ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வர வேண்டிய ஜனங்களை வேகமாய் கொண்டு வரும், தடைகளை மாற்றும். ஆராதனை நடத்துகிற எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிங்க. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடல்களை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதியில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம்
பாடலை பாடுவோம். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஆமென். நம்ம பார்க்குறவங்க நம் இயேசுவை காண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. என் அடையாளம் முகம் அல்லவோ. அவருடைய முகம் தான் நமக்கு அடையாளம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவேன் நாமத்தை, உயர்த்திடுவேன் நாமத்தை. என் அடையாளம் முகம் அல்லவோ, உன் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, உன் முகவரி சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன், உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உம்பசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். உம்பசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் நேசரே உம்மை நேசிப்பேன். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உம்மை யோசிப்பேன், உம்வசம் யாசிப்பேன். உம்மை யோசிப்பேன், உம்வசம் யாசிப்பேன். நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே. உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, உயிர்விலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உம்பசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். உம்பசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் நேசரே உம்மை நேசிப்பேன். என் அடையாளம் முகம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோம். என் முகவரி சமூகம் அல்லவோ,
Jesus, amen. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. Yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உன்னதங்களில் வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. துதிகளின் பாத்திரரே, துயாதி துய நல்ல தெய்வமே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இயேசுவே உம்மை விடாமல் பற்றிக்கொள்ளும்படியான கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமாய் இருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நாங்கள் அழிந்து போகாதபடி ராஜா, நாங்கள் மடிந்து போகாதபடி ராஜா, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆமென் நீ மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. We praise you Jesus, we praise you Jesus. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உங்க கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் மேல் அன்பு செலுத்தின தெய்வமே, எங்களை நேசிக்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓரி கரதர சிபரதிரதலரலரபா லியாந்தர ஷபரபோரதிரதலிரிபிரி கபரதரதலரபா லிபாபர ஷபரபோரதிரந்தலரதிரி கபரதலரபரபா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய சாபங்களை மாற்றி எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லிபாரதர ஷகரபரிபரதிரதலரலரபா லியாந்தரதலரபிரி ஷகரதிரதலரபா ஓரி பாரதரதராந்தியாந்தரதலர ஷபரபோரதிலரதரபா. Yes Jesus, amen. We praise you Jesus, we praise you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. லிபார ஷகரதி ஆந்தரதிரதலரபரபரபரதலரபா லிபாபர ஷகரதி ஆந்தரதிலிரிபிரி கபரதலரபா லிபாபர ஷபரபோரதிரதலரதலரபா. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லிபாரதரதி ஆந்தரதலர ஷபரபோரதிரதலரதிரதலரபா. எஸ் மாஸ்டர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை நெருக்கின பொழுதும் ராஜா, எங்களை கைவிடாமல் அப்பா விடாமல் பற்றி கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லிபாரதர ஷகரதி ஆந்தரதிரதலரபரபரபா லிபாபரதர ஷகரதி ஆந்தரபரபரபரபரபரபா. எஸ் ஜீசஸ், உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மங்காத பேரோளியே உமக்கு ஸ்தோத்திரம். லிபாரதர ஷகரதி ரதிரபரதலரலரபரபா லியாந்தரதர ஷகரதிரதலரபிரதலரலரதிரதலரலரபா. எங்களை விடுவிக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்க மேல் இருக்கும் நுகங்களை எடுத்து போட்டு ராஜா எங்களை விடுவித்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஜீவிக்கிற தெய்வமாய் அம்மப்பா எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. We praise you Jesus, hallelujah. லிபரதர ஷகரதிரதலரதிரதலரபரபரபா ரிபரதர ஷபரபோரதிரதலரதிரதலரபரபா ரிகரதலர ஷரதிராந்தரதலரதிரதலரபரபா. Yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரிபரதர ஷபரபோரதிரதலரபரபா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்க கரம் எங்களை தாங்கி வருகிறதே, உம்மை துதிக்காம வேற யாரை துதிக்க முடியும் ராஜா? துதிகளின் பாத்திரர் நீர் ஒருவராய் இருக்கிறீரே. ரிபார ஷகரதிரதரதிரதலரபபபா லிபிரந்தராதி ஆந்தலர ஷகரதியாதலரதிரதலரபா. எஸ் ஜீசஸ், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரிபார ஷபபபரதிலரபா. பாதை தெரியாமல் அநேக நேரங்கள்ல தடவிக்கொண்டிருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க. இருளுக்குள்ள இருந்துகிட்டு வெளிச்சத்தை காண முடியாதபடி கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதே. தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில்
முழுமையாக எங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்பீங்களா? சமாதானம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. சமாதானம் இல்லாம கலக்கத்தோடு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறையா? சமாதானத்தின் காரணர் அவர் ஒருவர் தான். சமாதானம் தரும்படியாகவே அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரும்படியாய் அவர் நமக்காய் இறங்கி வந்த தேவன். அவர் நமக்காய் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஜீசஸ் வழி தெரியாத பாதையில போய் கொண்டிருக்கிற உன்னை அவர் பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாரும் இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்வோமா? நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவர் அவர் ஒருவர் தான். கட்டப்பட்ட நிலைமையில வந்து இருக்கிறாயா? சோர்ந்து போய் வந்து இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில உங்களை விடுவிக்கும்படியாய் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை ரட்சிக்கும்படியாய் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நீ வந்த வண்ணமாய் போவதே இல்லை. அவருடைய தொடுதலை உணர்ந்து கொண்டவராய் நீங்க திரும்ப போக போறீங்க. இரு கரங்களை மார்போர் அணைத்துக் கொண்டு சொல்லுவீங்களா? இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன், நானே உனக்கு வழியாக இருக்கிறேன்னு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே, ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு பாருங்க, கண்மணி போல உன்னை காத்திடுவேன் சொல்றாரு. காத்திடுவேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன்,
சொல்லுவோமா? அவர் ஒருவர் தான் உங்களுக்கு வழி, அவரே சத்தியம். ஆமென். இன்றும் ஜீவிக்கிறாரே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுவோமா? இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோம். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதரமே, மனுஷன் கைவிடலாம், ஆனால் அவன் கைவிடுவதில்லை. கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீ எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு நீங்க தான்பா வழி, நீங்க தான் சத்தியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. தேவ பிள்ளையே, நமக்காக தான் அவர் மீண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்து வந்தார் பாருங்க. உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக, பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, தன்னோடு கூட பரலோக ராஜ்யம் சேர்த்து கொள்வதற்காக தான் அவர் மீண்டும் இந்த பூமியில் உயிர் தெழுந்தார். ஆமே, நம்முடைய இருதயத்தில் வாழ அவர் துடிக்கிறார். என் மக இருதய கதவை திறந்து கொடுப்பாளா, என் மக எனக்கு இடம் கொடுப்பாளா அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயம் எப்படி இருக்கு? ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறியா இல்லையா? இந்த காலை வேளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீங்களா? அவருக்கு இடம் இருக்கா இல்லையா? அவர் தங்கும்படியாய் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு இடம் இருக்கா? இல்ல சத்ருவை உன் இருதயத்துக்குள்ள வைத்து கொண்டு இருக்கிறாயா? உலகத்தை உன் இருதயத்துக்குள்ள வைத்து கொண்டு இருக்கிறாயா? இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? அப்பா, எனக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் இருதய கதவை நான் உமக்காய் திறந்து கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? என் இருதய கதவை நான் உமக்காய் திறந்து கொடுக்கிறேன்ப்பா. எப்போதும் எனக்குள்ள நீங்க இருங்க, நிரந்தரமா எனக்குள்ள இருங்கப்பா. உங்க வாஞ்சைய கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் வாயத்தை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ அதை அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை நேரத்துல நீ முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை சொல்லுவியா? எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்காக மரித்தீரே, எனக்காய் மீண்டும் உயிரோடு எழுந்தீரே, என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காய் சிலுவையில் அப்பா அறையப்பட்டீரே. சொல்லுவீங்களா? ஆமே. நீங்க நம்புற மனுஷன்லாம் உங்களை கைவிட்டுலாம், நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிடலாம். ஆனா நீ நம்பும் தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிறது இல்ல. நீ நம்பும் தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிறது இல்ல. உன்னை விட்டு அவர் விலகி போகிறது இல்ல. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? எனக்குள்ளா இறங்கி வாங்கப்பா,
ஷபரபரதிர கரதலரவா. ஹல்லேலூயா. ஜீசஸ் எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். வருகின்றேன் என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. இந்த காலை வேளை எத்தனை பேரு எனக்கு அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், என்னை மீட்டெடுக்கிறவர் அவர் மட்டும் தான், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி நம்ம அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? நமக்காய் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, அவரை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நம்மை விடுவித்தாரே, பாவங்கள்ல இருந்து நம்மை விடுவித்தாரே, சாபங்கள்ல இருந்து விடுவித்தாரே, பாவ சேற்றில உழண்டு கொண்டிருந்த உன்னை அவர் தூக்கி எடுத்தாரே, தூக்கி எடுத்து நிறுத்தினாரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி ஆராதனை செலுத்துவோம், கரங்களை தட்டி ஆராதனை செலுத்துவோம். இந்த ஆராதனை வேளையிலேயே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு தொடுதல் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் இயேசுவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ரட்சா. தேவ தொடுதல் அப்பா, தேவ தொடுதல் ரட்சா எங்க பிள்ளைகள் மேல உண்டாகட்டும், எங்க பிள்ளைகள் மேல உண்டாகட்டும். ஒரு அபிஷேகத்தினால, ஒரு வல்லமையினால ஆமே நீங்க நிரப்புங்க ரட்சா. இழந்து போன அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் தாங்க, இழந்து போன அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் தாங்க. எங்க பிள்ளைகள் உயிர் பெறட்டும், ஆமென், உயிர் பெறட்டும் ரட்சா. மந்த நிலைமைகள் மாறட்டும், செத்து போன நிலைமைகள் மாறட்டும், உயிர் பெற செய்யுங்க ரட்சா. தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ரிபா ரஷக ரதியாந்தரதிலரபா, ரிபா பாபா ரஷபரபரதிரதிரதிரதலரபா, உரிபிரி ஷகரதிராந்திரதலரஷபரபரதிரதலரபா, லிபா பாபா ரஷகலரதியாலரதர ஷிபா பாபா பாலரபா, லிபா பாபா ரஷபரபரதிரதலரதிரி கரதலரதர ஷபரபலரபா. Yes Jesus, amen. லிபா பாபா ரஷபரபரபா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா, உங்க இரக்கங்களுக்காய் நன்றி ராஜா. எங்க மேல் நீங்க வைத்திருக்கிற அன்புக்காய் நன்றி ராஜா. எங்களை மீண்டும் நீங்க மீட்டெடுத்தீரே நன்றி ராஜா. ஆமென், எங்களை மீண்டும் அபிஷேகித்தீரே நன்றி அப்பா. எஸ் ஜீசஸ், உங்க சமூகத்துல வருகிறோம் அப்பா. உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி. மீதியான பகுதி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க, ஒவ்வொரு இருதயத்தோட பேசுங்க. கலங்கின இருதயங்களுக்கு நல்ல ஒரு பாதையை கொடுங்க. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. உங்க வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக உற்சாக மனதோடு இயேசுவை தங்கள் இருதயங்களில் சுமந்து சென்றவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாசரை மனைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க வார்த்தை வெளிப்படட்டும். ஆமென், சத்தியம் வெளிப்படட்டும் ராஜா. அது இருதயங்களுக்குள்ளாய் கடந்து சென்று பலன் கொடுக்கிறதாக இருக்கட்டும். உங்கள் கரத்தில் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவன்.
परमेश्वर भला है। மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். एक बार फिर प्रभु यीशु के नाम से आपको बधाई देके स्वागत करता हूँ। கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போறோம். परमेश्वर के वचन की ओर हम जाने वाले हैं। நாம் சில நாட்களாகவே தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிற वचனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். हम पिछले कुछ दिनों से ध्यान करते आने वाले वचन को हम लगातार ध्यान करेंगे। ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். अब्राहम को परमेश्वर आशीष किए। ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போதே அவன் ஒரு செல்வ சீமானாகத்தான் இருக்கிறான். देखो अब्राहम को जब परमेश्वर बुलाते तब वो एक श्रीमान धनवान व्यक्ति ही था। ஆனால் அழைத்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே போனார். लेकिन बुलाने के बाद परमेश्वर फिर से उसे आशीष करते गए। அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்டோம். उसका क्या कारण था कर हम पिछले दिनों में सीख लिए। ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமை விடவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். अब अब्राहम के बेटा इसहाक को परमेश्वर अब्राहम से भी अधिक आशीष किए। தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு உண்டாயிருந்தது. देखो पिताजी का आशीर्वाद तो इसहाक के लिए था ही। ஈசாக்கை மறுபடியும் விருத்தி அடைய செய்தார் ஆண்டவர். इसहाक को परमेश्वर और भी उन्नति कराए। அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். देखो दिन बर दिन उन्नति पाकर एक महान पुरुष बन गया। பெலிஸ்தியர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். अब उसके बगल में रहने वाले फलिस्ती लोग उससे डर करने के बराबर परमेश्वर इसहाक को आशीष किए। அதற்கான காரணம் என்ன என்பதையும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். और उसका क्या कारण है ये भी परमेश्वर ने हमें बताया। இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை आज तीसरी पीढ़ी யாக்கோபு, याकूब, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, इसहाक का बेटा याकूब। ஆபிரகாமை விடவும் ஸ்தோத்திரம் யாக்கோபு ஆசீர்வாதமாயிருந்தான். अब्राहम से भी इसहाक आशीषित था। ஆபிரகாமை விடவும் யாக்கோபு இன்னும் ஆசீர்வாதமாயிருந்தான். अब्राहम से भी याकूब और आशीषित था। தகப்பன் ஈசாக்கை விடவும் யாக்கோபு அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார். और पिता इसहाक से भी याकूब अधिक आशीषित था। அப்ப இந்த மூன்று பேரை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு தான் மிகவும் ஆசீர்வாதத்தில் பெரியவனாயிருக்கிறார். अब ये तीनों को देखोगे तो याकूब ही है जो सबसे बड़ा आशीषित था। அதற்கு காரணம் उसका कारण தாத்தா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் दादाजी अब्राहम का आशीर्वाद, தகப்பன் ஈசாக்குடைய ஆசீர்வாதமும் और पिताजी इसहाक का आशीर्वाद, யாக்கோபு தேவனை பின்பற்றினதினால் உண்டான ஆசீர்வாதமும் இணைந்து சேர்ந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். और याकूब परमेश्वर के पीछे चला, वो आशीर्वाद ये सब मिलकर वो ज्यादा आशीष पाया। நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், हम परमेश्वर की राह पर चलेंगे तो நம்முடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். हमारे वंश पीढ़ी 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 तक आशीष पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யாக்கோபுடைய நிலைமை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். तो याकूब की स्थिति क्या थी इसे हमें सीख लेना है। தகப்பனிடத்தில் அநேகம் ஆசீர்வாதங்கள் இருந்தது. पिता के पास तो बहुत सारे आशीर्वाद थे, ஆனால் लेकिन ஆண்டவர் யாக்கோபை தனியே கொண்டு போய் परमेश्वर याकूब को अलग ले जाकर அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். उसके जीवन में जहां पर कुछ नहीं था वहां से उसे आशीष किए। ஆமென். आमीन। இவன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். देखो पिताजी को तो ठग कर उसने आशीर्वाद को प्राप्त कर लिया। ஆகவே இவன் யாக்கோபின் சகோதரன் ஏசா इसीलिए याकूब का भाई एसाव இவன் ஸ்தோத்திரம் யாக்கோபை கொலை செய்யும்படி தேடுகிறார். याकूब का कत्ल करने के लिए उसे ढूंढ रहा है। இப்போது யாக்கோபு अब याकूब தகப்பன் வீட்டிலிருந்து தலைமறைவாக ஓடுகிற நேரம், अब पिता के घर से अपने सिर को छिपाकर भाग रहा है। தகப்பனும் தாயும் யாக்கோபை அழைத்து சொல்லுகிறார்கள், माता और पिता याकूब को बुलाकर कहते हैं, ஏசா உன்னை கண்டால் கொன்று போட்டு விடுவான். देख तेरा बड़ा भाई एसाव तुझे देखेगा तो तुझे मार डालेगा। ஆகவே நீ ஒன்றை செய்ய வேண்டும், लेकिन तुझे एक काम करना है, இந்த வீட்டை விட்டு நீ ஓடி போயிரு. तू इस घर को छोड़ के भाग जा। எங்கே போக வேண்டும் என்று சொன்னால், कहाँ तुझे जाना है करके कहे तो
ஸ்தோத்திரம் உன்னுடைய தாய் மாமாவா இருக்கிறதான லாபானுடைய வீட்டுக்கு போய் அங்கே திருமணம் செய்து நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். देख तेरे माँ का भाई जो है, जो मामा है लाबान, वहां जाकर उसकी जो बेटी है उससे तू विवाह करके वहीं पे तू जीवन बिता. இப்போது யாக்கோபு अब याकूब தன்னம் தனியாக अकेले ஏமன் ஸ்தோத்திரம் கானான் தேசத்திலிருந்து कनान देश से ஏமன் பதாம் அராம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நேராக அவன் புறப்பட்டு போகிறார். पदान हराम नामक जगह की ओर वो निकल कर जाता है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற நேரத்தில் அவன் கையில் இருந்த 2 காரியங்கள். वो घर को छोड़कर जाते समय उसके हाथ में जो 2 चीजें थी. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? मैंने आपसे एक सवाल पूछा था ना. ஏமன் யாக்கோபு வீட்டில் இருந்து என்னென்ன கொண்டு போனான்? याकूब अपने घर से क्या क्या लेकर गया था? ஏமன் ஸ்தோத்திரம் 3 பேர் பதில் சொல்லி இருந்தார்கள். 3 जन ने जवाब दिया था. அதுல இந்த ஆராதனையில வந்திருக்கிறதான ஜான்சன், उसमें से इस आराधना में आए जॉनसन भाई. அவருக்கு பிரைஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். उनको इनाम तो देना ही पड़ेगा. ஓடி பாப்பா ஜான்சன். जॉनसन भाग के आ जाओ. ஏமன் தகப்பன் வீட்டிலிருந்து அவன் புறப்பட்டு போகும்போது पिता के घर से वो निकल कर जाते समय அவன் கையில் கொண்டு போன 2 பொருட்கள். நல்ல கை தட்டிருங்க. एक अच्छे से ताली बजा दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம் 2 பொருட்கள் இருந்தது. उसकी हाथ में 2 चीजें थी. ஒன்று கோலும் கையுமாய் போனான். एक तो वो एक लाठी और हाथ के साथ गया. இரண்டாவது அவன் கையிலே எண்ணெய் இருந்ததாக பைபிள்ல சொல்லி இருக்கு. दूसरा उसके हाथ में तेल था करके पवित्र शास्त्र कहता है. நிறைய ஆன்சர் எழுதி இருந்தாங்க. कुछ लोग तो बहुत सारे आंसर जवाब दिए थे. அதில இருந்து நான் 2 செலக்ட் பண்ண முடியாது. उसमें से मैं 2 को सिलेक्ट नहीं कर सकता. அதனால அவங்களுக்கு பிரைஸ் இல்ல. इसलिए उनको इनाम नहीं. சரியாக எழுதின 3 பேருக்கு தான் பிரைஸ். जो सही से लिखे उन 3 व्यक्तियों की ही इनाम है. அப்போ இப்ப வாசிக்கலாம். अब पढ़ेंगे ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். उत्पत्ति के 32वें अध्याय का 10वां वचन. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். उत्पत्ति के 32वें अध्याय का 10वां वचन. Praise the Lord. ஆமென். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. तूने जो जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के साथ किए कि मैं जो अपनी छड़ी लेकर इस योर्दान की नदी के पास था उसमें मैं कुछ भी मेरा भाग्य नहीं. நான் मैं கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. मैं जो अपनी छड़ी ही लेकर इस योर्दान नदी के पार उतर आया, अब मेरे 2 दल हो गए. அப்ப யாக்கோபு தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகும்போது तो याकूब अपने घर से निकल कर जाते वक्त கையில் ஒரு கோலை கொண்டு போகிறார். हाथ में एक छड़ी को लेकर जाता है. கொஞ்சம் ஆயில், ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு விளக்கும் எண்ணெயும் அவன் கொண்டு போகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். और एक हाथ में उसने थोड़ा सा तेल भी लिया कि वो दिया को जला सके करके, वो भी वचन में मैं आपको बताऊंगा. அப்போ तब வெறும் கோலும் கையும் கொஞ்சம் எண்ணெயுமாய் புறப்பட்டு போனவன் सिर्फ एक हाथ में एक छड़ी एक लाठी थी और थोड़ा तेल लेकर गया. 27 வருடத்திற்கு பின்பு 27 साल के बाद 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். 2 परिवार 2 दल के साथ वापस लौटता है. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. யாக்கோபு தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகும்போது याकूब अपने घर से निकल कर जाते समय 0 பேலன்ஸ். 0 बैलेंस. சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए. जोर से. 0 பேலன்ஸ். 0 शून्य बैलेंस. ஒரு ஆடு கிடையாது கையில. एक बकरी नहीं हाथ में. ஒரு மாடு கிடையாது. एक गाय बैल भी नहीं हाथ में. வேலைக்காரங்க கிடையாது. नौकर नौकरानी भी नहीं हाथ में. தனியாக அவன் புறப்பட்டு போகிறான். अकेले वो निकल कर गया. தனியாக புறப்பட்டு போகிறான். अकेले वो निकल कर गया. 0 பேலன்ஸ்ல தான் அவன் போகிறான். वो जो गए उसके खाते में 0 शून्य ऐसे ही गया. ஆமென். आमीन. ஆனா लेकिन 27 வருடத்தில் கர்த்தர் அவனை எவ்வளவு ஆசீர்வதித்தார் என்றால் 27 साल में परमेश्वर से कितना आशीष किए. 2 பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதங்கள். 2 दल 2 परिवार का आशीर्वाद. அப்ப 2 பரிவாரம்னு சொன்னா 2 குடும்பம் அல்ல. तो ये 2 दल जो है वो एक 2 परिवार आमतौर का परिवार नहीं. பரிவாரம் என் பரிவார் என்று சொல்லக்கூடியதுக்கான அர்த்தம் என்ன?
ये परिवार करके जो शब्द है, जो इसका मतलब क्या है? ஒரு நபரை சுற்றி ஆதரிக்கும் ஒரு கூட்டத்தை தான் பரிவார் என்று சொல்கிறார்கள். एक व्यक्ति को घेर कर उसके लिए जो आदर देते, आदर करते के संभालते, उसी को जो परिवार करके नाम का शब्द कहा गया है. ஒரு ராஜாவுடைய படை, एक राजा की सेना, ஒரு ராஜா தன்னுடைய பணியாட்களோடும் ஒரு படையோடும் சேர்ந்து வருகிறதை தான் பரிவார் என்று சொல்லுகிறார்கள். एक राजा अपनी पूरी सेना के साथ जब वो सेना को लेकर आता है, तभी उसे परिवार करके कहते हैं. எங்க வசனம் இருக்கு? कहां पर वचन है? 2 நாளாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். 2 Chronicle chapter 9 verse 1. दूसरे इतिहास का 9वें अध्याय का पहला वचन. சோபாவின் ராஜஸ்திரி शीबा की रानी சாலோமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது सुलेमान की कीर्ति जब सुनी, விடுகதைகளினாலே சாலோமோனை சோதிக்கிறதுக்காக कठिन कठिन प्रश्नों से उसकी परीक्षा करने के लिए மிகுந்த பரிவாரத்தோடும், बहुत भारी दल. எப்படி कैसे? சொல்லுங்க, बताइए, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए. மிகுந்த பரிவாரத்தோடும் बहुत भारी दल. சாலோமோன் ராஜாவா இருக்கிறார். सुलेमान राजा है. நமக்கு தெரியும் சாலோமோன் ராஜாவுக்கு கர்த்தர் பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தார். हमें पता है कि सुलेमान राजा को परमेश्वर बहुत ज्ञान दिए थे. ஏமன் ஒரு தூர தேசத்துல சோபாவின் ராஜஸ்திரி இருக்கிறார். अब एक दूर देश में शीबा की एक रानी है. அவ சாலோமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டாள். उसने सुलेमान की ज्ञान के बारे में सुना. நேரடியா வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக வருகிறார். सीधे से आके सुनने के लिए, देखने के लिए वो आई. அப்ப எப்படி வரா? மிகுந்த பரிவாரத்தோடு. तो देखो, बहुत भारी दल के साथ. ஆமென். आमीन. அப்ப மிகுந்த பரிவாரம்னா குடும்பம் இல்ல. तो बहुत भारी दल मतलब परिवार नहीं. அப்படின்னா மிகுந்த பரிவாரம்னா ராஜஸ்திரி நிறைய குடும்பத்தோட வந்தான் இல்ல. तो बहुत भारी दल मतलब वो रानी जो है बहुत से परिवारों के साथ आई, ऐसा அவளுக்கு नहीं. நிறைய புருஷன் இருந்தான் இல்ல. उसके बहुत से पुरुष थे, ऐसा नहीं. பெரிய சேனையோட, बड़ी सेना के साथ. praise the Lord, Praise the Lord. திரளான படை வீரர்களோட, एक बड़ी अपनी सेना को इकट्ठा करते हुए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. அப்ப ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபு திரும்பி வரும்போது இரு பரிவாரங்கள். तो याकूब भी जब लौट कर आया तो उसकी 2 दल थे. அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். उसके बारे में हम देख सकते हैं. ஏமன் ஸ்தோத்திரம் தன்னிடத்தில் இருந்த ஜனங்களை 2 பிரிவாக பிரித்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம் நான் நினைக்கிறேன். देखो, उत्पत्ति के 32 अध्याय का 7 वचन लगता है. उसने अपने दल को 2 हिस्से में बांटा. 32:7 சொல்லப்பட்டிருக்கு. 32 अध्याय के 7 वचन में कहा गया है, ஏசாவுக்கு பயந்தபடியினாலே एसाव से डर गया. इस वजह से யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு याकूब बहुत ही डर कर व्याकुल में पड़ा. தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளை ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்தான். अपने संग जो भी भेड़ बकरियां गाय बैल और ऊँटे थे, उन्हें भी अलग अलग 2 दल कर लिया. அப்படியானால் ऐसा है तो யாக்கோபு 27 வருடத்துக்கு பிறகு திரும்பி வரும்போது याकूब 27 साल के बाद वापस लौट कर आते समय திரளான ஆடுகள், बहुत सारे भेड़ बकरियां, திரளான மாடுகள், बहुत सारे गाय बैल, திரளான ஒட்டகங்கள், बहुत सारे ऊंट, திரளான பணிவிடைகள். बहुत सारे सेवा करने वाले लोग. அல்லேலூயா, हालेलुया. புரிஞ்சுச்சா? समझ गए? 2 கூட்டமா பிரிக்கக்கூடிய அளவுக்கு 2 दल में बांट सकते उतना दूर तक. அவ்வளவு பணியாட்கள் இருந்தார்கள். उतने सारे नौकर थे, அவ்வளவு ஆடு மாடுகள் இருந்தது. उतने भेड़ बकरियां थी. இதைத்தான் யாக்கோபு சொல்கிறார், 2 பரிவாரங்களோடு திரும்பி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ऐसे ही याकूब कहता है कि मुझे 2 दल के साथ वापस लौटने रखे. அல்லேலூயா. हालेलुया. போகும்போது எப்படி போறான்? जाते वक्त कैसे जाता है? கோலும் கையுமாய். सिर्फ एक छड़ी के साथ. 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எண்ணெய் கொண்டு போனான். 28 अध्याय में कहा गया कि उसने तेल भी लेकर गया. 18வது வசனம் சொல்லுகிறது, 18वां वचन कहता है, காலையில எழுந்து भोर को याकूब उठा, தன் தலையின் வைத்திருந்த கல்லை எடுத்து अपने तकिए का पत्थर लेकर அதை தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து उसको खंबा खड़ा किया और उस पर उसके सिर पर तेल डाल दिया. அப்ப யாக்கோபு போகும்போது என்ன கொண்டு போயிருந்தா? तो याकूब जाते वक्त क्या लेकर गया था? என்னது? क्या? எண்ணெய். तेल. வெண்ணெய் இல்ல, எண்ணெய். तेल. விளங்குச்சா? समझे? praise the lord, Praise the Lord. hallelujah, हालेलुया. amen, Amen. அப்ப எண்ணெயும் तो तेल ஒரு
கோலும் தான் கையில இருந்துச்சு. एक छड़ी एक लाठी हाथ में थी। அப்ப கையில வேற என்ன இருந்துச்சு? तो हाथ में और क्या था? ஜீரோ பேலன்ஸ். शून्य बैलेंस। என்னது? क्या? என்னது? क्या? ஜீரோ பேலன்ஸ். जीरो बैलेंस। 27 வருஷத்தில் 27 साल में அவன் திரும்பி வரும்போது वो वापस आते समय 2 பரிவாரம், 2 दल। ஒரு பரிவாரம் என்று சொல்லக்கூடியது திரளான ஜனக்கூட்டம். एक दल मतलब एक बड़ी संख्या में भीड़ में लोग। அப்படியானால் அவனுடைய ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். तो ऐसा है तो उसके भेड़ बकरी गाय बैलों को चराने के लिए बहुत सारे नौकर थे उसके पास। 2 பரிவார கூட்டங்கள். 2 दल की भीड़। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए। இன்னைக்கு நீங்க ஜீரோ பேலன்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறபடியினால், கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறபடியினால் வரும் காலங்களில் திரளான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வரியத்தையும் கர்த்தர் தருவார். आज आप आपके खाते में शून्य है, लेकिन आप परमेश्वर से प्रेम करते हो, परमेश्वर की आराधना करते हो। इसीलिए आने वाले समय में परमेश्वर आपको धनवान श्रीमान के रूप में आशीष करेंगे। விசுவாசம் இருக்கா? विश्वास है। நாம் யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறோம். हम याकूब के प्रभु की आराधना करते हैं। किसको आराधना करते हैं? आमेन आमेन। हालेलुया हालेलुया। பாடுறோம்ல, யாக்கோபின் தேவன் நம் தேவன் இல்லையா? गाते हैं ना, याकूब का प्रभु मेरा प्रभु। गाते कि नहीं? आमेन आमेन। அப்ப விசுவாசம் வேணும். तो विश्वास चाहिए। இன்னைக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கலாம். देखो आज तो कुछ भी नहीं है हाथ में। நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். हमें भी परमेश्वर आशीष करेंगे। நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். हमें भी परमेश्वर आशीष करेंगे। हालेलुया हालेलुया। யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். याकूब का प्रभु हमारा प्रभु है। हालेलुया हालेलुया। போகும்போதும் வெறும் கோலும் கொஞ்சம் எண்ணெயும் தான். अरे जाते वक्त सिर्फ एक लाठी और थोड़ा सा तेल। ஆனா என்ன நடந்துச்சு? लेकिन क्या हुआ? திருப்பி வருகிற நேரத்துல वो वापस आने के समय 2 பரிவார கூட்டங்கள், 2 दल 2 परिवार जैसे बड़े भीड़, திரளான ஆடு மாடு ஒட்டகங்களோடு திருப்பி வருகிறார். बहुत सारे भेड़ बकरी गाय बैल ऊंटों के साथ वापस आया। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆமென். அவன் போகிற நேரத்தில் ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான் பாருங்க. वो जाते समय एक बात कहता है, ध्यान से सुन लीजिए। ஆமென் ஸ்தோத்திரம். 20வது வசனம் 27 இல்ல 28 20 28 अध्याय का 20 वचन। 28:20 சொல்லி இருக்கு. 28 अध्याय के 20 वचन में कहा है, அவன் ஆண்டவரை ஒரு இடத்துல சந்திக்கிறான் பாருங்க. देखो वो परमेश्वर से एक जगह पर मुलाकात करता அந்த है। இடத்துல அவன் கேக்குறான், उस जगह पर वो पूछता है, ஆண்டவரே परमेश्वर நீர் என் கூட இருந்து आप मेरे साथ रहकर நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி मैं जिस राह पर जाऊंगा वहां पर मेरी सुरक्षा करके உண்ண உணவும் और खाने के लिए रोटी உடுக்க வஸ்திரமும் தந்து पहनने के लिए कपड़ा देकर என்ன திரும்பி வர பண்ணினா, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால், और मुझे अपने पिता के घर में कुशल सेम से लौटा लाओगे तो। எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப துக்கமா இருந்துச்சு. मुझे ये वचन को पढ़ते से बहुत दुख हुआ। ரெபேக்கா रिबका தன் மகனை வீட்டில இருந்து அனுப்புறா. अपने बेटे को घर से भेजती है। போப்பா நீ பதாமராமுக்கு மாமா வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்புறா. ये देख तू जा अपने पदान हराम में तेरे मामा के घर पर जा। ஏமன் ஸ்தோத்திரம். போகும்போது जाते वक्त கொஞ்சம் எண்ணெய், थोड़ा सा तेल ஒரு கோல். और एक छड़ी। எதுக்கு கோல்? किसके लिए छड़ी? ஏமன் துஷ்ட மிருகங்கள் வரும், दुष्ट जानवर आएंगे, பாதுகாப்பா போய் சேரணும். तुझे सुरक्षित वहां पहुंचना है। யோர்தானை கடக்கிறதுக்கு இந்த கோல் ரொம்ப அவசியம். योरदान को पार करने के लिए छड़ी ये लाठी की बहुत आवश्यकता है, அதனால கொண்டு போகிறான். इसलिए लेकर जाता है। ஆனா அவன் ஜெபிக்கிறத பாருங்க. लेकिन उसकी प्रार्थना को देखिए, தினமும் எனக்கு ஆகாரம் தாங்க ஆண்டவரே, हर दिन के लिए मुझे रोटी दीजिए। போகிற வழியில அவனுக்கு சாப்பாடு கூட இல்லைங்க. जाने के रास्ते में उसको खाना भी नहीं। அவன் சொல்றான், वो कहता है எனக்கு உடுக்கிறதுக்கு மாற்று வஸ்திரமும் தரணும், मेरे को पहनने के लिए बदलने के लिए कपड़े दीजिए। பிரேயர் பெருசா ஒண்ணும் இல்ல, उसकी प्रार्थना बड़ी नहीं, எனக்கு தினமும் சாப்பாடு தாங்க, मेरे को हर दिन के लिए रोटी दीजिए, தினமும் எனக்கு கப்படா தாங்க, और हर दिन मुझे पहनने के लिए कपड़ा दीजिए। ஆமென் आमीन। மாற்று வஸ்திரத்தை தாங்க ஆண்டவரே. बदलने के लिए कपड़े दीजिए। பெரிய சீமானுடைய வீட்டுல வளர்ந்தவன்,
अब ये बड़े श्रीमान धनवान व्यक्ति में पैदा हुआ और बड़ा हुआ। புரிஞ்சுச்சா? समझे आप लोग? இப்போ போகிறான், अब जाता के தின சாப்பாட்டுக்கு வழி இல்ல அவனுக்கு, हर दिन के खाने के लिए वांदे रास्ते அடுத்த नहीं, ட்ரெஸ் போடுறதுக்கு கூட வாய்ப்பே இல்ல, अगला कपड़ा पहनने के लिए बदलने के लिए भी मौका नहीं। பெயர் சபாவிலிருந்து அவன் புறப்பட்டு போகிறான், बेरशबा से वो निकल कर जाता के முதல் நாளே ஜெபிக்கிறான், पहले ही दिन वो प्रार्थना करता है, ஆண்டவரே, परमेश्वर எனக்கு தினமும் சாப்பாடு தரணும் ஆண்டவரே, मुझे हर दिन आप खाना दीजिए, எனக்கு தினமும் துணியை தாங்க ஆண்டவரே, मुझे हर दिन कपड़े पहनाइए। ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, ஆமென், आमीन। அதுதான் ஆண்டவர் சொன்னார்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். वही परमेश्वर ने प्रार्थना में सिखाया ना कि हमें प्रतिदिन की रोटी दीजिए। கடந்த வாரத்துல ஈமன் ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். पिछले हफ्ते एक सेवक पासवान गुजर गए। என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர், நான் அவர் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். पास्टर जी के बहुत ही करीबी दोस्त मित्र पास्टर जी उनके साथ बहुत समय खर्च करते थे। எங்க ஸ்தாபனத்துடைய செக்ரட்டரி அவர், நான் ட்ரெஷரர். वो हमारी स्थापना के जो के सेक्रेटरी थे और पास्टर जी ट्रेजरर थे। நிறைய நேரங்கள் அவர் கூட சில நிறைய காரியங்கள் பேசுவோம், ஸ்தாபனத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். कई समय हम मिलते थे, बात करते थे आत्मिक कार्य, स्थापना से जुड़े कार्य को। போன வாரம் இது மாதிரி நான் ஹிந்தி சர்வீஸ் முடிச்சிட்டு पिछले हफ्ते इसी प्रकार हिंदी आराधना समाप्त करने के நான் बाद அங்க போய் உட்காரும்போது मैं वहां पर जाकर बैठने के என் बाद மொபைல்ல ஒரு மிஸ்ட் கால் கிடைச்சு. मेरे मोबाइल में एक मिस कॉल पड़ा था இன்னொரு பாஸ்டர் அடிச்சிருந்தார். और एक पास्टर जी ने मुझे कॉल किया था। எனக்கு தெரியும் அவர் சீக்கிரமா அடிக்க மாட்டார், मुझे पता है कि वो जल्दी से ऐसे फोन करते नहीं। அவரும் இந்த கமிட்டில இருக்கக்கூடியவர். वो भी इसी संस्था कमेटी के है। அவர் நான் எடுக்கலன்னா கண்டிப்பா மெசேஜ் போடுவாருன்னு தெரிஞ்சு வாட்ஸ்அப் திறந்தேன். वो मैंने फोन नहीं उठाया तो मुझे पता है कि वो मेरे को मैसेज तो जरूर करेंगे करके मैंने व्हाट्सएप ओपन किया। வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல இருந்துச்சு, व्हाट्सएप के मैसेज में था, பாஸ்டர் ஸ்டான்லி ஏமன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டார் அப்படி. पास्टर स्टैनली इस दुनिया को छोड़कर चल दिए। எனக்கு பார்த்துட்டு தமிழ் சர்வீஸ்ல எனக்கு ஒண்ணுமே ஓடல. எனக்கு मैं उस मैसेज को देखने के बाद तमिल आराधना में मुझसे कुछ नहीं हो रहा था। அவர் ஊழியத்துக்கு வந்த நிலையை உங்களுக்கு சொல்லுகிறேன். वो जब सेवकाई में आए थे तो उसकी स्थिति में आपको बताता हूँ। அவர் 5 ஸ்டேட்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜரா டாப் போஸ்ட்ல இருந்தவர். அவர் देखो वो 5 स्टेट यानी 5 राज्य के लिए एक बड़े कंपनी में एक बड़े पद, ऊंचे पद के अधिकारी थे। அவர் சொன்னார், ஒரு நாள் நானும் அவரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது एक दिन पास्टर जी और वो पास्टर स्टैनली जब गाड़ी में जा रहे थे, நான் கேட்டேன், पास्टर जी ने पूछा, பாஸ்டர் पास्टर நீங்க வேலை செய்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? पास्टर जी आप जब काम कर रहे थे तो आप कैसे थे और अभी जब सेवकाई कर रहे हो अब कैसे हो? அவர் சொன்னாரு, उन्होंने कहा வேலை செய்துட்டு இருக்கும்போது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிடுவோம். जब हम काम करते थे तभी हमारा खाना जो है सिर्फ वो सिर्फ 5 स्टार होटल में ही खाते थे। எங்க பிள்ளைங்களை அடிக்கடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் கூட்டி போவேன். और मेरे बच्चों को मैं बार बार 5 स्टार होटल में लेकर जाता था। அது எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் उन सब को छोड़कर ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்ப நான் ஊழியத்துக்கு வந்தேன். परमेश्वर जब सेवकाई के लिए बुलाए तो मैं सेवकाई में आया। அப்ப நான் கேட்ட அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு? तो मैंने पास्टर जी से पूछा तब वो समय कैसा था? அவர் சொன்னாரு, उन्होंने कहा, பாஸ்டர் पास्टर ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல जब सेवकाई के लिए मैं जब आया तो शुरुआती दिनों में என் பிள்ளைகளை ஒரு சாதாரண ஹோட்டல்ல கூட கூட்டிட்டு போக முடியாத நிலை அப்படின்னார். मेरे बच्चों को एक साधारण होटल में भी नहीं लेकर जा सकता था, ऐसी स्थिति थी। ரொம்ப எனக்கு மனசே உடைஞ்சிட்டு, बहुत ही मैं मन से मैं टूट ஆனா गया। அதுக்கு பிறகு கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார். उसके बाद परमेश्वर से उन्हें आशीष किए। ஆனாலும் அப்படி பெருமையா அவர் இருக்கவே மாட்டார். फिर भी वो इस बात को रखकर घमंड नहीं करते थे। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், क्यों मैं आपसे कह रहा हूँ? சிலரை ஆண்டவர் சில பாதைகளின் வழியாக கடத்தி கொண்டு போகிறார். परमेश्वर कुछ को कुछ रास्ते में लेकर चलाते गए। அப்ப இவன் பெயர் சபாவிலிருந்து புறப்படும் போது तो ये बेशबा से निकलते समय அவன் கையில ஒண்ணுமே இல்ல, வெறுங்கை, ஜீரோ பேலன்ஸ். उनके हाथ में कुछ भी नहीं, जीरो, शून्य, खाते में शून्य बैलेंस। அவன் எத்தனை தூரம் நடக்கணும் தெரியுமா? उसे कितना दूर तक चलना था पता है क्या? பெயர் சபாவிலிருந்து பதாம் அராம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு 772 கிலோமீட்டர். देखिए बेरशबा से पदान हराम तक चलने की जो दूरी है 772 किलोमीटर की दूरी। முதல் நாள் காலையில் பிரயாணத்தை ஆரம்பித்தான். पहले दिन सवेरे यात्रा को शुरू किया। பெயர் சபா முதல் பெத்தேல் வரைக்கும் வந்தான். बेरशबा से लेके बेतेल तक पहुंचा। எவ்வளவு தூரம் தெரியுமா? कितना दूरी पता है क्या? ஒரு நாள் 70 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். एक दिन 70 किलोमीटर चले। எத்தனை? कितना?
நம்ம பிள்ளைகளை 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா हमारे बच्चों को 1 किलोमीटर चलने के लिए बोलोगे तो रिक्शा के लिए पैसा दे दो. रिक्शा के कासु कुड. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. 70 கிலோமீட்டர் அவர் நடக்கிறார். 70 किलोमीटर वो चलते गए. இந்த பெத்தேல் வரைக்கும் வருகிறார். ये बेतेल तक पहुंचते गए. பெத்தேல் தான் யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்கு முதல் இடமாய் மாறுகிறது. बेतेल ही याकूब के आशीर्वाद के लिए पहला स्थान बनता गया. Hallelujah. हालेलुया. சிலருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? कुछ के आशीर्वाद की चिन्ह निशानी क्या है पता है क्या? தேவன் சிலதெல்லாம் இழக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். कुछ हम खोते वक्त परमेश्वर हमें आशीष करते हैं. சிலதெல்லாம் இழக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். कुछ को खोते वक्त हमें बहुत कष्ट तकलीफ होता है. இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து इतने बड़े जगह में रहकर என் வாழ்க்கை சூனியமா இருக்கே ஆண்டவரே. अभी तो मेरा जीवन शून्य है प्रभु. ஆனா யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எங்க ஆரம்பிச்சுச்சு? लेकिन याकूब का आशीर्वाद कहां पर शुरू हुआ? எல்லாம் இருக்கிற இடத்தில் அல்ல, எல்லாம் இழந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆரம்பித்தார். जहां पर सब कुछ था वहां पर नहीं, जहां पर कुछ भी नहीं था, शून्य था, वहां से परमेश्वर याकूब को आशीष किए. ஒன்னு புரிஞ்சுக்க. एक बात समझ ले. எல்லாம் இருக்கும்போது நீ ஆசீர்வாதமா இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டா. जब सब कुछ है उसी के साथ तू और आशीष पाता है உன் तो சிந்தனை என்ன சொல்லும்? तेरा विचार क्या कहेगा? என் திறமையில நான் நல்லா வந்துட்டேன். मेरी प्रतिभा काबिलियत से मैं अच्छा हो என் गया. படிப்புல என் பணத்துல நல்லா வந்துட்டேன். मेरे पढ़ाई लिखाई मेरे पैसे से अच्छा हो गया. யாக்கோபை உடைக்க ஆரம்பிச்சார் ஆண்டவர். परमेश्वर याकूब को तोड़ने लगे. யாக்கோபுடைய சந்ததி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாக்கோபை ஆண்டவர் சிறுமைப்படுத்த ஆரம்பித்தார். याकूब के वंश को एक बात अच्छे से समझना चाहिए करके परमेश्वर याकूब को छोटा करने लगे. யாக்கோபை தன் வீட்டிலே வைத்து ஆசீர்வதிச்சிருக்கலாம்ல. याकूब को उसी के घर पर रखकर परमेश्वर आशीष कर सकते थे ना. ஆண்டவர் அதை செய்யல பத்துடுங்க. परमेश्वर ने वैसा नहीं किया. உன்னை உடைக்க விரும்புறேன்ப்பா. मैं तुझे तोड़ना चाहता हूँ. நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீ காண்பதற்காக உன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெறுமையாக்கி உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லி யாக்கோபை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். परमेश्वर ने कहा कि मैं ही तुझे आशीष करने वाला परमेश्वर हूँ, इसीलिए उसके हाथों में जो कुछ था उसे छीन कर उसे खाली कर कर उसे ऊंचा करके दिखाए. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குது தெரியுமா? हमारे जीवन में कुछ कार्य क्यों होते पता है क्या? தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. परमेश्वर कौन है इस बात को समझने के लिए. கையை பிடிச்சு சொல்லுங்க, சிலதை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. कुछ चीजों को कुछ कार्य को परमेश्वर हमारे जीवन में क्यों अनुमति देते हैं कि हम परमेश्वर कौन है इसे समझने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு याकूब बेर्शेबा को छोड़कर புறப்பட்டு ஆரான் என்கிறதான பதாமராமுக்கு போக புறப்பட்டார். निकल कर आराम नामक जब पदान हराम क्यों निकल कर गया? 28வது வசனம் சொல்கிறது, 28 वचन कहता है இரவு ஆரம்பித்த உடனே जैसे ही रात हुई. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பகல்ல அவன் 70 கிலோமீட்டர் நடந்திருக்கான். मुझे तो बहुत ही अचंबा हुआ कि उसने एक ही दोपहर एक ही दिन में 70 किलोमीटर की दूरी पार की. எத்தனை कितने எத்தனை कितने? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற மக்கள், आज आप देखोगे तो गुजरात में जो लोग हैं ஆதிவாசி மக்கள், आदिवासी के लोग 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து ஆராதனைக்கு வரக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. 30 किलोमीटर 40 किलोमीटर चलकर आराधना के लिए आने वाले लोग हैं. நமக்கு ரிக்ஷா இருக்கு, பஸ் இருக்கு, பைக் இருக்கு. हमारे पास तो रिक्शा है, बस है, बाइक है, ஆனாலும் வீட்டுல குந்திரம். फिर भी घर पे बैठे रहते हैं. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. உங்களெல்லாம் யாக்கோபை போல நடக்க வச்சிருக்கணும். आप लोगों को याकूब की तरह परमेश्वर चलाने के लिए रखना चाहिए था. ஆமென். आमीन. ஆமா, ஒரு நாள் இங்க இருந்து கூட்டு போனோம் 70 கிலோமீட்டர். एक दिन आपको यहाँ से 70 किलोमीटर चला कर लेकर जाना चाहिए. நடத்தி கூட்டு போனோம். चला कर लेकर जाना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அவங்க ஆடு மேய்க்கிறவர்கள்.
वे लोग भेड़ बकरी को चराते गए, அதனால அவங்களுக்கு நடந்து பழக்கம். इसीलिए उनको चलने की आदत थी. அவங்க காடு மலைகள் எல்லாம் நடந்து பழக்கம். वे जंगल और पहाड़ों को चलकर उनको आदत थी. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு கானான் வரைக்கும் வருகிறார். बेशबा से निकलकर कनान तक आता है. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஏமன் ஸ்தோத்திரம், சாரி, பெத்தேல் வரைக்கும் வருகிறார். बेतेल तक वो आता அது है. பெத்தேல்ல வரும்போது बेतेल में आते ही சூரியன் அஸ்தமித்தது. सूर्य अस्त हुआ, இரவு நேரம் வந்தது. रात का समय आ गया. ராத்திரி நேரத்துல 11வது வசனத்துல சொல்லி இருக்கு, रात के समय 11वें वचन में कहा गया है 28:11 28 अध्याय का 11वां वचन. ராத்திரி தூங்குறதுக்கு रात को सोने के लिए யாக்கோபு யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? याकूब ने क्या इस्तेमाल किया पता है क्या? தலைக்கு என்ன வச்சிருந்தான்? सिर के लिए उसने क्या रखा? கல்லு, பத்தர். पत्थर का तकिया. பத்தர் का तकिया. पत्थर का तकिया நல்லா இருக்கும்ல? अच्छा रहेगा ना? நான் யோசிப்பேன், मैंने सोचा யாக்கோபு வீட்டுல எப்படி இருந்திருப்பான்? याकूब अपने घर पर कैसे रहा होगा? இவ்வளவு வேலைக்காரங்க. अरे कितने नौकर है उसके नीचे. ஆமென். आमीन. பெரிய சீமானுடைய மகன். बड़े एक धनवान व्यक्ति का बेटा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. பட் ஆண்டவர் யாக்கோபை எங்க கொண்டு போறாரு பாருங்க. लेकिन देखिए परमेश्वर याकूब को कहां ले जा रहे हैं? கல்ல தலையில வச்சு படுத்துக்க. पत्थर का तकिया बना के लेट जा. ஆமென். आमीन. நம்ம ஊருக்கு போகும்போது சில நேரத்துல துணி எல்லாம் பேக்ல கொண்டு போவோம். हम गांव पर जाते समय कपड़ों को बैग की थैली में रख के ले जाते गए. நைட் ஆயிட்டு, रात हो गई. தலைக்கு என்ன பண்ணுவோம்? सिर के लिए क्या करते? பேக் தூக்கி தலைக்கு மேல வைப்போம். उसी बैग को जो है तकिया बनाकर उसके ऊपर से रख देते. அப்ப நான் இந்த வசனத்தை படிக்கும்போது इस वचन को पढ़ते समय யாக்கோபு கையில மாற்று வஸ்திரம் கூட இல்ல. याकूब के पास तो बदलने के लिए एक और जोड़ी कपड़ा भी नहीं. கல்லு தலைக்கு மேல வச்சு படுக்கிறான். पत्थर को रख के उसके ऊपर सिर रख कर लेटता है. ஆமென். आमीन. அங்கதான் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். वहीं पर एक स्वप्न परमेश्वर से दिखाते சில गए. நேரத்துல ஆண்டவர் நம்மளை நெருக்கத்துக்குள்ளால கொண்டு போகிறதுக்கு காரணமே ஆண்டவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. कुछ समय परमेश्वर में दबाव और संकट में ले जाते हैं, इसीलिए कि हम जाने कि परमेश्वर कौन है. அல்லேலூயா. हालेलुया. எப்பதான் டேஸ்ட் பண்ண முடியும் தெரியுமா? हम कब इसका स्वाद ले सकते पता है क्या? ஒரு நெருக்கத்துல போகும்போது தான். एक संकट एक दबाव में जाते समय. Praise the Lord. Praise the Lord. நல்ல வயிறு நிறைஞ்சு இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்க, अच्छा पेट भरा गया तब आप और कुछ खाकर देखिए, டேஸ்ட் தெரியாது. उसका स्वाद आपको पता ही नहीं चलेगा. எங்க பாட்டி சொல்லுவாங்க, हमारी दादी कहती है வயிறு நிறைஞ்சிருந்தா வாழைப்பழம் பல்லுக்கு அறாது அப்படின்னுவாங்க. देखो अगर पेट भरा हुआ है तो केला जो है वो दांत से कटेगा नहीं. ஆமென். आमीन. ருசியே தெரியாது. उसका तो स्वाद ही नहीं पता चलेगा. பசியா இருக்கும்போது जब खाली पेट भूखे हैं, எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். अरे आपको कुछ भी खिलाओ आप बोलोगे ये तो बहुत स्वादिष्ट है. சிலர் வீட்டுல பார்த்திருக்கலாம், कुछ के घर पर आप देखियो क्या, வயிறு நிறையறது வரைக்கும் கம்ப்ளைண்டே இருக்காது. पेट भरने तक कोई शिकायत नहीं होगी. வயிறு நிறைஞ்ச பிறகுதான், ஏன் என்ன உப்பு இல்லாம வச்சிருக்க, पेट भरने के बाद ये बोलेंगे अरे इसमें तो नमक ही नहीं है, காரம் இல்லாம வச்சிருக்க. अरे इसमें थोड़ा भी तीखा नहीं है. ஏற்கனவே தின்னும் போது ஒண்ணும் தெரியல. पहले जब खाली पेट थे तो खा रहे थे तब कुछ पता नहीं चला. ஆமென். आमीन. நிறைஞ்ச பிறகு தான் எல்லாம் தெரியுது. पेट भरने के बाद ही सब कुछ पता चल रहा है. ஏன் சொல்றேன்னா, क्यों कह रहा हूँ, வெறுமையாக்கி வைத்திருந்த நேரத்துல खाली किए हुए समय में கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். परमेश्वर याकूब को एक दर्शन दिखाए. ஏணி பூமியிலிருந்து மேல வைக்கப்பட்டிருக்கு. एक सीढ़ी पृथ्वी से ऊपर की ओर रखी அது गई है. வானத்தை தொட்டதா இருக்கிறது. वो जो है स्वर्ग को छूने वाली है. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் கண்டார். स्वर्गदूत ऊपर जा रहे नीचे जा रहे उसने देखा. கர்த்தர் மேல நின்று சொன்னாரு, परमेश्वर ऊपर से कहे நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர். मैं तेरे पिता अब्राहम और तेरे पिता इसहाक का परमेश्वर நீ हूँ. படுத்திருக்கிற பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். तू जिस जमीन पृथ्वी पर लेटा है वो तुझे और तेरे वंश को मैं दूंगा. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். तेरे वंश जो है पृथ्वी के धूल के किनको के नहीं நீ होंगे. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். तू पश्चिम पूरब उत्तर दक्षिण चारों ओर फैलते जाएगा. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். और तेरे वंश के द्वारा पृथ्वी के सारे कुल आशीष पाएंगे. அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, अगला परमेश्वर कहते நான் हैं உன் கூட இருந்து मैं तेरे संग्रह कर, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து तू जहाँ कहीं जाए वहाँ तेरी रक्षा இந்த करूंगा தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். और तुझे इस देश में लौटा
ले आऊंगा, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. मैं अपने कहे हुए को जब तक पूरा ना कर लूं, जब तक तुझे नहीं छोड़ूंगा. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. परमेश्वर आपसे जो भी कहेंगे वो पूरा होने तक आपका हाथ वो नहीं छोड़ेंगे. அல்லேலூயா. हालेलुया. இப்ப யாக்கோபு நித்திரை தெளிந்து பார்க்கறான். अभी याकूब का नींद खुल गया. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதை உணர்கிறார். सच में परमेश्वर स्थान पे है कर कर उसने एहसास किया. அவன் பயந்து, वो डर कर, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, अरे ये स्थान तो कितना भयंकर है, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, ये परमेश्वर के घर के अलावा और कुछ இது नहीं, வானத்தின் வாசல் என்கிறார். ये तो स्वर्ग जाने का द्वार है. அதிகாலையில் எழும்பினா, भोर को उठा, அதிகாலையில் எழும்பி भोर को उठ कर அவன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து अपने तकिए का जो पत्थर रखा था उसे उठाकर அத ஒரு தூணா நிறுத்தி उसका एक खंबा खड़ा किया அதுக்கு எண்ணெய் வார்த்தான். और उसके सिर पर तेल डाल दिया அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். और उसी स्थान जगह का नाम बेथेल करके रखा. அதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? उससे पहले उस नगर का नाम क्या था पता है क्या? லூஸ். लूज. என்னது? क्या? லூஸ். लूज. ஆமென். आमीन. கர்த்தர் இறங்கி வராத வரைக்கும் லூஸ். जब तक परमेश्वर वहां उतर करने आए तब तक लूज. கர்த்தருக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் லூஸ். जब तक परमेश्वर को जगह नहीं दिए तब तक लूज. விளங்குச்சா? समझे? கர்த்தர் இறங்கி வந்துட்டா परमेश्वर उतर कर आगे तो பெத்தேல் बेथेल தேவனுடைய வீடா மாறிரும். परमेश्वर का घर बन जाएंगे. விளங்குச்சா? समझे? யாராவது இன்னும் கர்த்தருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறியா? कोई है क्या जो अभी भी परमेश्वर को जगह नहीं दिए हो? உன் பேரை தான் லூஸ்னு பைபிள் சொல்லுது. तेरा ही नाम लूज है, तमिल में मतलब है पागल करके. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. லூஸ். लूज. ஆமென். आमीन. இங்க லூஸ் இருக்கா இன்னும்? यहाँ पे कोई लूज पागल है क्या? இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது லூஸா போகாத, பெத்தேலா போ. यहाँ से वापस जाते समय पागल बन के मत जाइए, बेथेल बनकर जाइए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் இறங்கி வர்றதற்கு லூஸா இருந்த இடம். जब तक परमेश्वर उतर कर नहीं तब तक लूज पागल जैसा जगह. கர்த்தர் அந்த இடத்துல வந்த உடனே परमेश्वर उस स्थान पर आते ही அது பெத்தேலா மாற ஆரம்பிச்சிட்டது. वो बेथेल में परिवर्तित हो गया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. ஆண்டவரை பார்த்து யாக்கோபு சொல்றான், परमेश्वर को देखकर याकूब कहता है, ஆண்டவரே परमेश्वर தேவன் என்னோட கூட இருந்து परमेश्वर मेरे साथ रह நான் போகிற வழியில என்னை காப்பாற்று. मैं जिस रास्ते से जाऊंगा वहां मेरी रक्षा कर உன்ன ஆகாரமும் खाने के लिए भोजन, உடுக்க வஸ்திரமும் தந்து पहनने के लिए कपड़े என்ன देकर தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணா मेरे पिता के घर खुशल सेम से लौटा लाएंगे तो கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். परमेश्वर यहोवा मेरा परमेश्वर ठहरेगा. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை, ये अगला वचन बहुत ही मुख्य है. நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான். यह पत्थर जिसका मैंने खंबा खड़ा किया है ये परमेश्वर का भवन ठहरेगा. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஒரு பொருத்தனை பண்றாங்க. उसने वहां पर एक मन्नत मानी. ரெண்டு பொருத்தனை பண்றான். दो मन्नत मानी. இன்னைக்கு முதல்ல உள்ளது உங்களுக்கு சொல்றேன். आज मैं पहला आपको बताता हूँ. ஆண்டவரே, परमेश्वर நான் मैं எங்க மாமா வீட்டுக்கு பதாமராமுக்கு போயிட்டு मैं मेरे मामा के घर पदानहराम जाकर திரும்பி வரணும். वापिस आना है. திரும்பி वापिस வரணும். आना है. அங்க இருக்கிறது வரைக்கும் वहां रहने तक எனக்கு என்னதான் வேணும்? मुझे क्या चाहिए? சாப்பாடு, भोजन, ட்ரெஸ். कपड़ा. யாக்கோபுக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. देखो याकूब को बड़ी इच्छा लालच नहीं थी. பக்கத்துல போய் கையை பிடிச்சுங்க, ரொம்ப லாலஜ்ல வாழக்கூடாது. बहुत ही लालच के साथ जीवन मत बिताइए. ஆமென். आमीन. ஏரோப்ளேனை வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னால நிறுத்தணும்னு நினைச்சிட கூடாது. एरोप्लेन को खरीद कर, विमान को खरीद कर घर के सामने खड़ा करूंगा करके कभी मत सोचिए. சிலர் ஜெபம் பண்ணுவோம், அம்பானி மாதிரி ஆசீர்வதியும். कुछ लोग प्रार्थना करते हैं मुझे भी मुकेश अंबानी की तरह आशीष कीजिए. जाना है क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. ஆமென். Amen. இயேசு என் கூட இருக்கணும். मेरे साथ यीशु रहना चाहिए. எல்லா நாள் தேவையும் சந்திக்கணும். हर दिन की जरूरत पूरी करनी चाहिए. குறைவில்லாம நடத்தணும்.
बिना किसी घमी खट्टी के मुझे चलाना ஒரு चाहिए। இடத்துல சாலோமன் சொல்றாரு, एक जगह पर सुलेमान कहते कि நிறைய தந்து बहुत देकर நான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று मैं बड़ा आशीर्वाद को प्राप्त कर कर உம்மை மறதலிக்காம இருக்கிறதுக்கும், मैं आपको इनकार ना करूं करके ஒண்ணு இல்லாம ஏழையா போய் कुछ भी नहीं है गरीब बनकर மத்தவங்க என்ன தூசி ஆண்டவர் நாமத்தை தூசிக்கிறது மாதிரி இருக்காம இருக்கிறதுக்கும், दूसरे मेरे वजह से परमेश्वर का नाम का अपमान ना करे कर कर அளந்து போடுங்க. नाप कर दीजिए। அப்ப என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? பேலன்ஸ், बैलेंस खाता, மேலையும் வேண்டாம் கீழே வேண்டாம். ऊपर भी नहीं नीचे भी नहीं। சொல்ல மாட்டீங்களா? नहीं बोलोगे? அம்பானி மாதிரி ஆசீர்வதிப்பார்னு இதுக்கு முன்ன கை தட்டி இருப்பீல? अंबानी की तरह आशीष कीजिए बोलोगे तो अभी आमीन करके आप ताली बजाते। ஆமே. आमीन। பேலன்ஸ். खात டாக்டர் बैलेंस। சொல்லுவாங்க பேலன்ஸ் டயட் அப்படின்னுவாங்க எல்லாம். देखो डॉक्टर कहते ना कि एकदम सामान एकदम बैलेंस डाइट का पालन நமக்கு कीजिए। பேலன்ஸ் பிளெஸிங் போதும். हमें भी बैलेंस एक समान ब्लेसिंग எத்தனை काफी பேரு? है। எத்தனை பேரு? आमीन। கீழே இல்ல மேலே இல்ல. अरे नीचे भी नहीं ऊपर भी नहीं। கீழே போனாலும் கஷ்டம். नीचे जाएंगे तो भी तकलीफ। ரொம்ப மேலே போனாலும் நீ ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிடுவே. बहुत ऊपर चले जाएगा तो फिर तू ही कह देगा अरे परमेश्वर ही नहीं है। நரகத்துக்கு போயிடுவே. फिर तू नरक चले जाएगा। பேலன்ஸ்ல இருந்து ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். सिर्फ बैलेंस एक समान स्थान पे रहेगा तो तू परमेश्वर को देखते रहेगा। யாக்கோபுடைய பிரேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. याकूब का प्रार्थना मुझे बहुत पसंद आया। டெய்லி எனக்கு சாப்பாடு தாங்க. हर दिन का मुझे रोटी दीजिए। டெய்லி எனக்கு மாட்டு வஸ்திரம் தாங்க. हर दिन मुझे बदलने के लिए कपड़े दीजिए। அடுத்து சொல்றான், अगला कहता है சமாதானத்தோட நான் அப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும். मुझे शांति के साथ लौट कर मेरे पिता के घर आना है। ஆமென். आमीन। கல்யாணம் பண்றோம் பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். शादी कर रहा हूँ नहीं कर रहा हूँ दूसरा विषय। ஆமென். आमीन। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। அவன் பெத்தேல்ல இருக்கான். वो बेतेल में गए। ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? परमेश्वर इसको दर्शन दिया जगह कौन सा जगह पता है क्या? பெத்தேல் என்கிற இடம் बेतेल करके जो जगह है வெறும் கல்லுகள், பெரிய பெரிய இந்த கற்கள் நிறைந்த இடமா. से बड़े बड़े पत्थर का ढेर जहाँ पत्थर है ऐसा जगह। பெத்தேலை குறித்து நான் கொஞ்சம் பார்த்தேன். बेतेल के बारे में मैंने थोड़ा जांच करके देखा। ஏமன் இன்னையிலிருந்து 3006 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. आज से तकरीबन 3006 साल पहले हुई बात। விளங்குச்சா? 306 नहीं 3006. 3006 साल पहले की बात। விளங்குச்சா? समझे? வெறும் கற்கள், सिर्फ पत्थर, ரொம்ப ஷார்ப்பான கற்கள் இருக்குமா. सिर्फ शार्प नुकीले पत्थर பெரிய முள்காடுகள் நிறைந்த முற்புதர்கள் நிறைந்த இடம். और कांटों से भरे हुए जगह। ராத்திரி எப்படி இருக்குமா? रात कैसे होता था? கொடுமையான பனிப்பொழிவு இருக்கும். और कठोर ओस पड़ती थी। ஆமென். आमीन। இந்த இடத்துல தான் ராத்திரி इसी स्थान पर रात को போத்துறதுக்கு துணி இருந்துச்சோ என்னதோ, ओढ़ने के लिए चादर था क्या पता नहीं। தலைக்கு வைக்கிறதுக்கே இல்ல. अरे सिर के लिए ही तकिया रखने के लिए चीज नहीं। கீழே போடுறதுக்கு துணி இருந்துச்சோ என்னமோ தெரியல. नीचे बिछाने के लिए कुछ कपड़ा था क्या पता नहीं। விளங்குச்சா? समझे? இந்த கடினமான பாதையில் தான் கர்த்தர் தரிசனமானா. इस कठिन रास्ते पर ही परमेश्वर से दर्शन दिए। தேவ பிள்ளை ஒன்றை உனக்கு சொல்கிறேன். परमेश्वर के बच्चे एक बात मैं आपसे कहता நீ हूँ। உன் வாழ்க்கையில கடினமான பாதையை கடக்கும்போது तू तेरे जीवन की कठिन रास्ते को पार करते समय கர்த்தர் உன்னை தனியா விட மாட்டார். परमेश्वर तुझे अकेला जाने नहीं அந்த देंगे। கடினமான பாதையில யாக்கோபு படுத்திருக்கும் போது उस कठिन राह पर याकूब लेटे रहते समय கர்த்தர் வானத்திலிருந்து ஏமன் ஸ்தோத்திரம் அந்த படி வழியாக ஏணி வழியாக இறங்கி யாக்கோபுடைய அருகில வந்தாரே. परमेश्वर स्वर्ग से सीढ़ी के द्वारा उतर कर याकूब के पास बगल में आए। தேவதூதர்கள் அனுப்பி வச்சாரே. स्वर्गदूतों को भेजे। ஆமென். ஆமென்। கடினமான பாதையில போகும்போது कठिन राह पर जाते समय உன் ஆண்டவர் ஒரு நாளும் தனியா விடவே மாட்டார். तुझे परमेश्वर कभी भी अकेला नहीं छोड़ेंगे। கர்த்தர் உன் கூட தான் இருப்பார். கர்த்தர் உன் கூட தான் இருப்பார். கர்த்தர் உன் கூட தான் இருப்பார். परमेश्वर तेरे ही साथ रहेंगे, तेरे साथ में रहेंगे, तेरे साथ में रहेंगे, तेरे साथ में रहेंगे। ஹalleluya. हालेलुया। நினைக்கலாம் கடினமான பாதையை கடக்கிறேன். तू सोच सकता है कि मैं तो कठिन रास्ता पार कर रहा हूँ। நீ நார்மலா போகும்போது உன்னை விட்டுருவாரு. हे तू साधारण रास्ते पे जाते समय तुझे छोड़ देंगे। கடக்க முடிய பாதை வரைக்கும் நீ கடந்துக்கன்னு விடுவாரு. तू जो पार कर सकता है वो तू पार कर करके तुझे छोड़ देंगे। கடக்க முடியாத சூழ்நிலை வரும்போது लेकिन जब तू पार नहीं कर सकता ऐसी परिस्थिति आती है, உன்னை ஒரு தகப்பனை போல தோளின் மேல சுமந்து கொண்டு போகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். तुझे एक पिता के समान अपने कंधों पर उठाए लिए जाने वाला ही हमारा परमेश्वर है। ஹalleluya சொல்லுவோமா? हालेलुया बोलेंगे क्या? ஹalleluya. हालेलुया। தரிசனத்தை பார்க்கறான். दर्शन को देखता है, ஆண்டவர்ட்ட தீர்மானம் பண்றான். परमेश्वर से मन्नत मानता है। ஆண்டவரே, परमेश्वर உன்னை உணவு நல்ல Dress கொடுத்து என்ன சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினா. मेरे को हर दिन का रोटी खिलाकर अच्छा बदलने का कपड़ा देकर शांति के साथ मुझे वापस ले आओगे இந்த तो இடத்தை என்ன செய்வன் தெரியுமா? इस जगह को मैं क्या करूंगा पता है क्या? ஆண்டவரே, परमेश्वर இந்த
கல் தேவனுக்கு வீடாகும். ये पत्थर परमेश्वर का भवन ठहरेगा. அப்படின்னு என்ன? பவன், परमेश्वर का भवन. ये परमेश्वर का घर, परमेश्वर का भवन ठहरेगा. தேவனுடைய ஆலயமா இந்த கல்லை மாத்திடுவேன். इस पत्थर को मैं परमेश्वर के भवन के रूप में बांधूंगा. இந்த கல் இருக்கிற இடத்த वो जो पत्थर जिस स्थान पर गए கர்த்தருடைய ஆலயமா மாத்திடுவேன். परमेश्वर के भवन में बदल दूंगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அந்த காலத்துல கர்த்தருடைய ஆலயம்னா என்ன தெரியுமா? उस समय उन दिनों में परमेश्वर का भवन क्या था? பலிபீடங்கள் தான். वेदी, பலிபீடங்கள் தான் தேவனுடைய ஆலயம். वेदी ही परमेश्वर के भवन थे. ஏமன் சாலோமோனுடைய காலத்தில் தான் ஆலயமாய் கட்டப்பட்டது. सुलेमान के दिनों में ही जो है भवन करके बांधा गया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, கர்த்தருக்கு ஆலயம் கட்ட தீர்மானம் பண்ணின யாக்கோபை இரு பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर के लिए भवन बांधने के लिए मन्नत मानी याकूब को परमेश्वर दो दल में आशीष किए. போகும்போது எவ்வளவு கையில பேலன்ஸ்? अरे जाते समय उसके हाथ में कितना था बैलेंस? जोर से जीरो. जीरो. வரும்போது आने के समय 27 வருஷத்துக்குள்ளால 27 साल के अंदर. ஆமென். आमीन. இரு பரிவார ஆசீர்வாதம். दो दल की आशीर्वाद. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? அவன் ஒரு தீர்மானம் பண்ணா. उसने एक मन्नत मानी. என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லலையே. उसने ये नहीं पूछा कि मुझे आशीष कीजिए. ரெண்டு பரிவாரம் தாங்கன்னு அவன் கேட்கல. मुझे दो परिवार, दो दल दीजिए करके भी नहीं पूछा. சிம்பிளா சொன்னா. आसान सबसे कहा. டெய்லி சாப்பாடு தந்து துணி தந்தாலே போதும். हर दिन का खाना देकर कपड़ा दोगे तो काफी है. சமாதானத்தோட நான் திருப்பி அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்தாலே போதும். शांति के साथ मेरे पिता के घर ले आओगे तो काफी है. இந்த கல் இருக்கிற இடத்துல தேவனுக்கு பலிபீடம் கட்டுவேன். ये पत्थर जिस जगह पर है वहां पे मैं परमेश्वर के लिए वेदी बांधूंगा. நம்ம எப்ப சொல்லுவோம்? हम कब कहेंगे ஆண்டவரே என்ன கோடீஸ்வரன் ஆக்குங்க. परमेश्वर मुझे करोड़पति बनाइए. அப்போது ஆலயம் கட்டுறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன். तब मैं परमेश्वर के भवन को बांधने के लिए 1000 रुपए दूंगा. 1000 ரூபாய் கொண்டு அடுப்புல போடு. 1000 रुपए ले जाके तो गैस में चूल्हे में डाल. ஆமென். आमीन. 1 கோடி தாரும். 1 करोड़ दीजिए. கோடீஸ்வரன் ஆமென். आमीन. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ஜெபம். ये प्रार्थना मुझे बहुत ही पसंद है. இந்த வாரம் முழுசுமே எனக்கு அவன் ஜெபத்தை கிரகிக்கவே முடியல என்னால. ये पूरा हफ्ता इसके प्रार्थना को मैं जो ग्रहण मैं उसे विचार करके मैं उसे खत्म ही नहीं कर पा रहा हूं. அம்மா அப்பா என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? उसके माता पिता क्या बोलकर भेज रहे? பாப்பா तू जा. போய் என்ன செய்யணும்? जाकर क्या कर? ஏமன் ஸ்தோத்திரம். மாமா வீட்டுக்கு போ. तेरे मामा के घर जा. உங்க மாமாக்கு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணி வைப்பான். तेरे मामा की बेटी है, उससे तेरी शादी कराएंगे. கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்க. शादी करके वहां पे तेरा घर बसा ले. கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்கலங்க. ये तो शादी के बारे में भी नहीं सोचा. நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு கூட அவன் யோசிக்கல. मैं और भी आशीषित रहना चाहिए करके भी नहीं सोचा. ஒண்ணுமே சொல்லல. कुछ भी नहीं कहा. சாப்பாடு தாரோம், खाना दीजिए, ஏமன் நல்ல Dress தாரோம், अच्छा कपड़ा दीजिए, திரும்பி வரப்படும். वापस लौटा कर ले आइए. அப்படி செய்தா கூட நான் உமக்கு ஆலயம் கட்டிடுவேன். ऐसा आप करोगे तो भी मैं आपके लिए एक भवन बांध दूंगा. ஆமென். ஆமென். என்ன இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் ஆலயம் கட்டுவேன்னு சொல்லல. नहीं, मुझे इतना आशीष करोगे तभी भवन बांध दूंगा करके नहीं कहा. சாப்பாடு டெய்லி தந்தாலே போதும். हर दिन का खाना दोगे तो ही டெய்லி काफी है. Dress தந்தாலே போதும். हर दिन का कपड़ा दोगे तो ही काफी है. கர்த்தருக்கு ஆலயம் கட்டிடுவேன். परमेश्वर के लिए भवन बांध दूंगा. ஆமென். आमीन. நம்ம என்ன தீர்மானம் பண்ணுவோம்? हम क्या फैसला करते? இவ்வளவு தாரும். इतना दीजिए. அப்ப நான் கர்த்தருக்கு பில்டிங் ஃபண்டா கொஞ்சம் கொடுப்பேன். तब मैं परमेश्वर के लिए बिल्डिंग फंड के लिए कुछ रकम दूंगा. அவன் கொடுக்கவே மாட்டான் மத்துக்க. देखो वो तो देगा ही नहीं. அவன் என்ன செய்ய மாட்டான்? वो क्या नहीं करेगा? கொடுக்கவே माட்டான். वो देगा ही नहीं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஏன்னா அவனுக்கு இவ்வளவு கொடுத்தவன அடுத்து கேட்பான், அவ்வளவு தாரும் ஆண்டவரே. क्योंकि वो इतना देने के बाद कहेगा कि उतना दीजिए. நிறைவே இல்லாத மக்கள் இந்தியா மக்கள். देखो तृप्त संतुष्टि नहीं होते भारत के लोग. அதனால தான் நம்ம வாழ்க்கையில இந்த ஓட்ட பாக்கெட் மாதிரி போடுறதெல்லாம் கீழ போறது. इसीलिए हमारा जीवन में जेब में छेद है, जो भी डालो नीचे गिरता है. தந்தையில முதல்ல நிறைவா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर ने जो दिया है पहले उस पे आप संतुष्ट रहिए, तृप्त रहिए. எப்படி? कैसे? கர்த்தர் தந்ததுல என்ன செய்யணும்? நிறைவா இருக்கணும். परमेश्वर ने जो आपको दिया पहले उस पे आप संतुष्ट रहिए. ஆமென். आमीन. கொஞ்சம் தந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். थोड़ा सा देते तो भी खुशी से रहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவர்ட்ட சொல்றான்,
तो परमेश्वर से कहता है இது உம்முடைய ஆலயம் கட்டுவே. ये यहाँ पर मैं आपके लिए भवन बांधूंगा. கர்த்தருக்கு ஆலயம் கட்ட தீர்மானம் பண்ணினதான யாக்கோபை தான் இரு பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தார். परमेश्वर के लिए भवन बांधूंगा करके जिसने मन्नत किया वही याकूब को परमेश्वर दो दल दो परिवारों में आशीष किए. இன்னைக்கு யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? आज परमेश्वर किसे आशीष करेंगे? கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறவர்கள். परमेश्वर के लिए जो भवन बांधते हैं. ஆமென். आमीन. கர்த்தருடைய ஆலயம் ரெண்டு வகை இருக்கிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். देखिए परमेश्वर के भवन में दो प्रकार है, ध्यान से सुन ஒன்று लीजिए. வேதம் சொல்லுகிறது நாமே இந்த ஆலயம். एक वचन कहता है हम ही उसके भवन है. இரண்டாவது दूसरा தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். परमेश्वर के बच्चे आराधना करने का जो जगह है वो परमेश्वर का भवन है. 1 கொரிந்தியர் 3:16 வேகமாய் வாசிங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. पहले कोरिन्थियों का 3 अध्याय का 16वां वचन. 1 கொரிந்தியர் chapter 3 verse 16. पहले कोरिन्थियों का 3 अध्याय का 16वां वचन. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். क्या तुम नहीं जानते कि तुम परमेश्वर के मंदिर भवन हो? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. परमेश्वर का आत्मा तुम में वास करता है. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது. पहले कोरिन्थियों का 6वें अध्याय का 19 वचन कहता है. 1 கொரிந்தியர் 6 1 கொரிந்தியர் chapter 6 verse 19. पहले कोरिन्थियों का 6वें अध्याय का 19वां वचन. உங்கள் சரீரமானது तुम्हारे शरीर நீங்கள் தேவனால் பெற்றும் तुमने परमेश्वर से पाए हो. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் और तुम में बसा हुआ पवित्र आत्मा का मंदिर भवन है. நீங்கள் அவருடையவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम तुम्हारे नहीं हो? நம்ம யாரு? हम कौन है? நம்ம யாரு? हम कौन है? சொல்லுங்க. बोलिए. நீங்க இங்க இருக்கிறியா பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? आप यहीं पर हो या स्वर्ग राज पहुंच चुके हो? ஒரு கன்ஃபார்ம் இருக்கு. பரலோகத்துக்கு போனா இந்த மாதிரி ஸ்டாச்சு இங்க இருக்காது. एक पुष्ट है कि अगर आप स्वर्ग चले गए तो इस प्रकार का पुतला यहाँ पर नहीं होगा. ஆமென். आमीन. நீங்க யாரு? आप कौन அந்த हो? வசனத்தை போடுறே. उस वचन को डालिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். ஆமென். आमीन. ஆமென். आमीन. சொல்லு பாயிந்தில. तुम परमेश्वर के भवन को. 1 கொரிந்தியர் 3:16 தெளிவா சொல்லுக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். पहले कोरिन्थियों का 3 अध्याय का 16वां वचन कहता है तुम परमेश्वर के मंदिर परमेश्वर के भवन हो. ஆமென். आमीन. 6:19 சொல்லி இருக்கு. 6:19 6वें अध्याय के 19वें वचन में உங்கள் சரீரமானது तुम्हारा शरीर நீங்கள் தேவனாலே பெற்றும் तुमने परमेश्वर से प्राप्त किया है. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். तुम्हारे अंदर रहने वाला पवित्र आत्मा का मंदिर நீ पवित्र आत्मा भवन है. எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ जिस दिन आपने यीशु को अंगीकार किया இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் வந்துட்டார் உனக்குள்ள. यीशु के साथ पवित्र आत्मा भी तेरे अंदर आ गए. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு நினைக்க கூடாது. देखो पवित्र आत्मा आने की वजह से तू पवित्र आत्मा का अभिषेक पा लिया करके मत सोच. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது हम जब यीशु को अपनाते हैं பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒரே தேவன். पिता पुत्र पवित्र आत्मा त्रिएक परमेश्वर एक ही परमेश्वर. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டார். तो पवित्र आत्मा हमारे अंदर आ गए. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ जिस दिन यीशु को अपनाए அன்னையிலிருந்து उस दिन से நீங்களும் நானும் आप और मैं தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். परमेश्वर के मंदिर बन गए. இந்த சரீரத்தில் इस शरीर में தேவன் ஆவியானவர் வந்தபடியினாலே आत्मा परमेश्वर आए इस वजह से தேவன் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். तुम पवित्र आत्मा के मंदिर भवन हो. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது. पहले कोरिन्थियों का 6वें अध्याय का 19वां वचन कहता है நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல. तुम तुम्हारे नगी हो. தும் துமாரே. விளங்குச்சா? समझे? அப்ப யாருடையவர்கள்? तो तुम किसके हो? தேவனுடையவர்கள். तुम परमेश्वर के हो. யாருடையவர்கள்? किसके हो? வேகமா சொல்லுங்க. जोर से बोलिए. தேவனுடையவர்கள். तुम परमेश्वर के हो. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த சரீரம் தேவனிடத்திலிருந்து பெற்ற சரீரம். तो ये शरीर परमेश्वर से प्राप्त किया गया है. இந்த சரீரத்தில் யாருக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு? तो इस शरीर पर किसका अधिकार है? யாருக்கு? किसका? சத்தமா जोर से.
தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. परमेश्वर का सिर्फ अधिकार है. இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். इस शरीर में पवित्र आत्मा वास करते இது हैं. தேவனுடைய ஆலயம். ये परमेश्वर का भवन मंदिर है. 1 கொரிந்தியர் 7:23 சொல்லுது, पहले कोरिन्थियों का 7 अध्याय का 23 वचन कहता है, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. तुम दाम देकर मोल लिए गए हो. ஆமென். आमेन. ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தோம்? एक समय में हम कैसे जीते थे? மனசும் மாமிசமும் விரும்பினபடி இந்த சரீரத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம். हमारा मन और हमारा शरीर जैसे चाहता था वैसे शरीर को हम गुलाम बनाकर रखे थे. சரீரத்தின் இச்சையின்படி வாழ்ந்து வந்தோம். शरीर की अभिलाषाओं के अनुसार जीवन बिताते थे. இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, यीशु अपने बहुमूल्य लहू से ஏமன் கிரயமாய் நம்மை கொண்டிருக்கிறார். விலை கிரயமாய் வாங்கி இருக்கிறார். दाम देकर एक कीमत देकर हमें खरीद लिए गए. எபேசியர் 2:3 சொல்லுது, एफेसियों का दूसरे अध्याय का 3 वचन कहता है, நாம் இனிமேல் हम अब से முற்காலத்தில் நடந்தது போல जैसे हम पहले चलते थे वैसे மாமிச नहीं, இச்சையின்படி நடந்து शरीर की लालसाओं में दिन बिताते थे. மாமிசமும் மனசும் விரும்பினங்களை செய்து शरीर और मन की मनसाएं पूरी करते थे. சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல வாழ்ந்தால் और लोगों के समान हमारा स्वभाव के साथ हम जीवन जिएंगे तो கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருப்போ. हम क्रोध के संतान बन जाएंगे. நேரம் இல்ல, கொஞ்சம் வேகமா போறேன். समय नहीं, थोड़ा जल्दी से जाता हूँ. நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவர் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். परमेश्वर हमें कीमत दाम देकर खरीदेगे. சுபாவத்தின்படி स्वभाव के अनुसार மாமிச இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தோம். शरीर की इच्छा के अनुसार हम जीवन बिताते थे. மனசு விரும்பினபடி வாழ்ந்தோம். मन जैसे चाहता था वैसे जीवन மனசு जिए. என்ன சொல்லுதோ இந்த சரீரத்துல செய்துட்டு இருந்தோம். मन जो कहता था वैसे शरीर में करते थे. இயேசு விலைக்கிரயமாய் வாங்கினார். यीशु ने दाम देकर कीमत देकर खरीद लिया. ஆவியானவர் நமக்குள் வந்தார். आत्म परमेश्वर हमारे अंदर आए. இப்ப தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டோம். अब हम परमेश्वर के भवन में बदल गए. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயம்னு விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर का भवन हूँ? ஆமென். आमीन. அப்ப இனிமேல் अब से மாமிசமும் மனசும் விரும்பினபடி இந்த சரீரத்தில் செய்யக்கூடாது. शरीर और मन जैसे चाहता है वैसे शरीर पे नहीं करना है. ஆமென். आमीन. காரணம், कारण இப்ப நம்முடையவர்கள் அல்ல நாம். क्योंकि अभी हम हमारे खुद के नहीं है. நம்முடைய சரீரம் தேவனுடையது. हमारा शरीर परमेश्वर का है. தேவனுடைய ஆலயம். அந்த வசனத்தை போடுப்பா. परमेश्वर இப்ப का கடைசியா भवन போடு. है. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் அப்படி செய்தா हम ऐसे ही लगातार करेंगे तो கோபாக்கினையின் பிள்ளைகளா மாறிடுவோம். तो हम क्रोध की संतान बन जाएंगे. ஆண்டவருடைய கோபம் உண்டாகும். परमेश्वर का क्रोध हमारे ऊपर भड़केगा. அப்ப இந்த ஆலயம், तो ये भवन, praise the Lord, praise the Lord, hallelujah, हालेलुया, இந்த சரீரம் ये शरीर ஏமன் தேவ சுத்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டாம். परमेश्वर की इच्छा के अनुसार जीने के लिए अर्पण करना வேத है. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டாம். वो परमेश्वर के वचन के अनुसार जीने के लिए अर्पण करना है. பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். पवित्र आत्मा की इच्छा के अनुसार जीने के लिए अर्पण करना है. காரணம், कारण இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. ये परमेश्वर का शरीर है. 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்பட்டிருக்கு. पहले कोरिन्थियों के 30 अध्याय के 16वें-17 वचन में இந்த कहा है, சரீரம் தேவனுடைய ஆலயம். ये शरीर परमेश्वर का भवन है. தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. परमेश्वर का आत्मा तुम में वास करता है. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். यदि कोई परमेश्वर के मंदिर को नाश करेगा तो परमेश्वर उसे नाश करेगा. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ये शरीर परमेश्वर का मंदिर இந்த भवन है. சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுத்தால் தேவன் கெடுத்து போடுவார். ये शरीर जो परमेश्वर का भवन है इसे हम नाश करेंगे तो परमेश्वर भी नाश कर देंगे அவன் हमें. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. उसका जीवन आशीष नहीं रहेगा. இந்த சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ये शरीर जो परमेश्वर का भवन ये बांधा जाना चाहिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சரீரத்தை நம்ம எப்படி கெடுக்கிறோம் இன்னைக்கு? ये शरीर को हम कैसे आज नाश कर रहे हैं? சிலர் தங்களை தாங்களே அடித்து காயப்படுத்துகிறார்கள். कुछ लोग अपने आप को ही मार कर शरीर को घाव पहुंचाते गए. நல்ல புரிஞ்சுக்க, இது தேவ சரீரம், உனக்கே சொந்தம் கிடையாது. देखो मैं अच्छे से कहता हूँ, अच्छे से समझ लीजिए, ये शरीर परमेश्वर का तुम्हारा नहीं. நீ காயப்படுத்தினால் தேவனுடைய சரீரத்தை உடைக்கிறாய், தேவனுடைய ஆலயத்தை உடைக்கிறாய். तू इस शरीर को घाव पहुंचाता है तो परमेश्वर के भवन को तोड़ रहा है. சில போதை வஸ்துக்களினால் இவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். कुछ लोग नशीली पदार्थ का उपयोग कर कर परमेश्वर के भवन को जो है अशुद्ध कर रहे हैं. அல்லேலூயா, हालेलुया. காரியத்தை நல்லா கவனிச்சிருங்க. एक कार्य अच्छे से समझ உங்க लीजिए. மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. आपकी पत्नी यीशु को अपनाइए. இப்ப யார் அவங்க? अभी वो कौन है? உலகத்தில் உங்களுக்கு மனைவி தான்.
दुनिया में आपकी पत्नी, ஆனா தேவனுடைய ஆலயமாகிய சரீரம். लेकिन वो परमेश्वर का भवन शरीर है। புருஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. पति ने यीशु को अपनाया है। உலகத்துல அவங்க உனக்கு புருஷன், दुनिया संसार में वो आपके लिए पति है, பட் தேவனுடைய ஆலயம். लेकिन वो परमेश्वर के भवन गए। அப்ப तब ஒன்ன சண்டை போட்டு एक दूसरे से झगड़ कर அடிச்சா मारेंगे तो யார அடிக்கிறீங்க? எதை அடிக்கிறீங்க? आप किसको मार रहे हो? எதை அடிக்கிறீங்க? किसको मार रहे हो? எதை அடிக்கிறீங்க? किसको मार रहे हो? தேவாலயத்தை. परमेश्वर के भवन को சொல்ல மாட்டேங்கிறீங்களே? नहीं बोल रहे हो? बोलो जल्दी. தேவ காய் நீட்னியாகும். हाथ बढ़ाओगे तो விளையாட்ட நினைக்க கூடாது. ये मजाक खेल मत समझिए। Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन। தேவாலயத்தை கட்டறதுக்கு பதில் உடைச்சிர கூடாது. परमेश्वर के मंदिर भवन को बांधने के बदले तोड़िए मत। ஆமென். आमीन। அப்ப ஆலயத்துல என்ன நடக்கும்? तो भवन में क्या होता है? ஆராதனை. சத்தமா? आराधना। என்ன நடக்கும்? क्या होता है? ஆராதனை. आराधना। ஆமென். आमीन। இந்த ஆலயத்துல என்ன நடக்கணும்? इस भवन में क्या होना चाहिए? ராத்திரியும் பகலும் துதி ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். रात दोपहर दिन स्तुति आराधना चलते रहनी चाहिए। ராத்திரியும் பகலும் இந்த ஆலயத்துக்கு முன்னால சினிமாயை புர்ன்னு வச்சிருக்க கூடாது. रात दिन इस भवन के सामने सिनेमा को चालू करके फुर्र करके मत बैठिए। ராத்திரியும் பகலும் இந்த ஆலயத்துக்குள்ளால ஆமா அந்நிய பாடல் கேட்டுன்னு வச்சுக்க. रात दोपहर इस भवन के अंदर आप अन्य गाना को सुनते रहोगे तो ஆலயத்தை உடைக்கிறா. भवन को तो तोड़ रहा है। யார ரெண்டு பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? किसे दो दल परिवार के रूप में आशीष के पता है क्या? ஆலயத்தை கட்டுகிறவனை. जिसने भवन को बांधा। இந்த சரீரமாகிய ஆலயம் கட்டப்படணும். ये शरीर जो परमेश्वर का भवन है बांधा जाना चाहिए। ஆலயத்துல भवन में விபச்சாரம் வேசித்தனம் நடந்துற கூடாது. व्यभिचार वेश्यापन नहीं होना चाहिए। Praise the Lord. Praise the Lord। பரிசுத்தமா இருக்கணும். पवित्र रहना है। இந்த ஆலயத்துக்குள்ளால इस भवन के अंदर துதி ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். स्तुति आराधना होनी चाहिए। ஆமென். आमीन। துதி ஆராதனை நடந்துகிட்டே இருந்தா स्तुति आराधना होती रहेगी तो பரிசுத்தமா இருக்கிறேனா पवित्र है तो இந்த ஆலயத்தை நீ கட்டுகிறாய். इस भवन को तो बांधता है। யாக்கோபு சொன்னா याकूब ने कहा ஆண்டவரே परमेश्वर உமக்கு ஆலயம் கட்டுவே. मैं आपके लिए भवन बांधूंगा। முதல் ஆலயமே நம்ம தாங்க. पहला भवन हम खुद है। Praise the Lord. Praise the Lord। இந்த ஆலயத்தை கட்டு. इस भवन को तो बांध। இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டாம். ये भवन बांधा जाना चाहिए। பரிசுத்தமா கட்டி எழுப்பப்பட வேண்டாம். पवित्रता में बांध कर खड़ा करना ஆவியின் चाहिए। நிறைவிலே ஆராதனையோடு கட்டி எழுப்பப்பட வேண்டாம். आत्मा की भरपूर में आराधना में बढ़कर बांधना चाहिए। அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. उसे ही परमेश्वर आशीष करेंगे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஆமென். आमीन। நேரம் போயிட்டு समय हो गया। ஆமா அடுத்தது ஆலயம் என்ன தெரியுமா? अगला भवन क्या है? நம்ம கூடி வருகிற இந்த இடம்தான். हम इकट्ठा होने वाला यही जगह। ஆமென். आमीन। இந்த ஆலயத்தை கற்றவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. इस भवन को जो बांधेंगे उसे परमेश्वर आशीष करेंगे। நீங்க சொல்லலாம் பாஸ்டர் நல்லதானே வச்சிருக்கீங்க ஏசி எல்லாம் போட்டு. आप लोग कह सकते हैं पास्टर जी आपने तो बहुत अच्छा रखा है एसी सब लगाकर। இனியும் என்ன கட்ட வேண்டியது இருக்கு? और क्या बचा है इसमें बांधने में? நான் சொல்றேன் இயேசுநாதர் வர்றது வரைக்கும் இந்த சபை புதுசா நீட்டி நீட்டி கட்டிக்கிட்டே தான் இருப்போம். मैं कहता हूँ यीशु मसीह के आने तक ये कलीसिया में नए नए चीजों को हम बांधते रहेंगे, बढ़ाते रहेंगे। நம்ம போனாலும் அடுத்த சந்ததி இன்னும் விரிவாக்கி போயிட்டே தான் இருக்கும். हम चले जाए तो भी हमारे आने वाली जो पीढ़ी है वो इसे और बांध कर फैलाते जाएगी। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஆமென். आमीन। அப்ப இந்த சபை கட்டறதுக்கு தேவ பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உதவியா இருக்கணும். तो इस कलीसिया इस भवन को बांधने के लिए कलीसिया के सभी बच्चे इसमें मदद देना இப்ப चाहिए। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? हम कितने लोग आमीन बोलते हैं? ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। மாசம் பில்டிங் மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு சபையை சீக்கிரம் கட்டிரலாம். महीने तो बिल्डिंग फंड को देते रहे कलीसिया को जल्दी से और बांध कर लंबा कर देंगे। இப்ப ஆமென் வராதுல? आमीन। ஏய் ஆலயத்தை கற்றவன் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். जो परमेश्वर के भवन को बांधेगा उसे परमेश्वर आशीष करेंगे। ஆலயம் கட்டப்பட விரும்புகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. जो भवन बांधना चाहते हैं उसको परमेश्वर आशीष करेंगे। அவனை தான் ரெண்டு பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதத்தோட ஆசீர்வதிச்சார். उसे ही दो दल दो परिवारों के रूप में आशीष किए। ஜீரோ பேலன்ஸ்ல போனாரு. अरे शून्यता खाते में तब गया ऐसा। வரும்போது ரெண்டு பரிவாரம். आते समय दो दल। ஒன்னே தீர்மானம் பண்ண ஆலயம் கட்டுவாங்க. एक ही फैसला में भवन को बांधूंगा। Praise the Lord. Praise the Lord। சபை வளர்ச்சி ஆலயம் கட்டுவது அடையாளம். कलीसिया की प्रगति जो है कलीसिया इस भवन को बांधने की निशानी है। விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? विश्वासी कैसे रहना ஆதி चाहिए? பெந்தேகோஸ்தே விசுவாசி மாதிரி இருக்கணும். शुरुआती पेंतेकोस्त के विश्वासी के समान होना चाहिए। ரெண்டு கையில நாலு ஜன்னத்தை இழுத்துக்கிட்டு வரணும். दोनों हाथों में 4-5 को पकड़ कर खींच के आना चाहिए। எத்தனை பேருக்கு விளங்குச்சு? कितने लोग को समझ में आया? விளங்கலையா?
नहीं समझे, இப்படி பாக்குறீங்க, நேரம் இல்ல உங்கள்ட்ட பேசுறதுக்கு. समय नहीं आपसे बात करने के लिए। Praise the Lord. Praise the Lord. ஆமென். Amen. சபை வளர்ச்சிக்கு பிரயாசப்படணும். कलीसिया की प्रगति के प्रयास कीजिए। டெய்லி நானும் என் வீட்டாருமோ என்றால் நரகத்துக்கு போயிருவேன். हर दिन मैं और मेरा घराना ही करके गाएगा तो वे तो नरक चले जाएगा। ஆமென். आमीन। சபைக்கு வரும்போது இழுத்துட்டு வரணும் நாலனத்தை. कलीसिया में आते समय 4-5 को तो खींच के लेके சபை आओ। வளரணும்னு பிரயாசப்படணுங்க. कलीसिया बढ़ना है करके प्रयास कर। Praise the Lord. Praise the Lord. உன் இடம் போயிரும்னு பயப்படாத. तेरा जगह चले जाएगा करके डर मत। இதோட பெரிய இடத்துல நம்மள உட்கார வைப்பார் ஆண்டவர். इससे भी बड़े स्थान पर परमेश्वर में बिठाएंगे। சிலருக்கு பயம், 4 பேரை நான் கூட்டிட்டு வந்தா எனக்கு இடம் காலியா போயிருமே, என் இடத்தை கிடைக்காம அவங்க ஆக்குபை பண்ணிடுவாங்களே. कुछ लोग सोच रहे हैं मैं अगर 4-5 को लेकर आऊंगा तो फिर बाद में मेरा जगह चले जाएगा, वो तो मेरे जगह पर आकर बैठ जाएंगे करके डर रहे हैं। பயப்படாத, நான் இருக்கிறது வரைக்கும் நான் உனக்கு இடம் கண்டிப்பா தருவேன். डर मत, जब तक मैं हूं तब तक तेरे को जगह जरूर दूंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அப்ப சபை வளர்ச்சிக்கு பிரயாசப்படணுங்க. तो कलीसिया प्रगति के लिए प्रयास कीजिए। விசேஷத்தை அறிவி. सुसमाचार सुनाओ। இயேசுவை சொல்லு. यीशु के बारे में बताओ। சபைக்குள்ளால கொண்டு வா. कलीसिया के लोग को लेकर आओ। சபையை கட்ட தீர்மானம் பண்ணு. कलीसिया को बांधने का प्रयास करो। சபையை கட்ட தீர்மானம் பண்ணு. कलीसिया को बांधने का प्रयास करो। யாக்கோபு சொன்னா, याकूब ने कहा திரும்பி வர பண்ணு. वापस लौटा कर लाइए। வேற ஒண்ணும் கேட்கல. और कुछ नहीं मांगा। ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட திரும்பி வர பண்ணும் கேட்கல. एक बड़े आशीर्वाद के साथ मुझे लेकर आइए करके नहीं कहा। சாப்பாடு தந்து, खाना देकर, Dress தந்து, कपड़े देकर, சமாதானத்தோட கொண்டு வாங்க. शांति के साथ मुझे वापस लेकर நான் आइए। ஆலயம் கட்டுவேன் ஆண்டவரே. मेरे भवन को बांधिए। நான் ஆலயம் கட்டுவேன். मैं भवन को बांधूंगा। உன்னை வெறும் சாப்பாடும் இடமும் தந்திருக்காரு உனக்கு. तेरे को सिर्फ खाना और कपड़े दिए क्या? உன்னை இன்னைக்கு எவ்வளவு ஆசி வச்சிருக்காரு. तेरे को परमेश्वर आज कितना दूर तक आशीष ஆசி किए? வச்சிருக்காரா இல்லையா? आशीष किए कि नहीं? வச்சிருக்காரா இல்லையா? आशीष किए कि नहीं? பிச்சைக்காரனாவா வச்சிருக்காரு? क्या तुझे भिखारी के रूप में रखे? ஆலயத்துக்கு வரும்போது வந்தபடி அப்படியே தான் இருக்கிறியோ? अरे जिस जैसे तू इस भवन में आता आज भी वैसे ही क्या? எவ்வளவு நன்மை செய்திருக்காருல? कितने सारे भलाई किए ना? செய்திருக்காரா இல்லையா? किए कि नहीं? சத்தமா சொல்லு. जोर से बोलिए। செய்திருக்காருல? किए ना? ஆலயம் கட்டணுமா வேண்டாமா? भवन को बांधना है कि नहीं? சொன்னாதான் விடுவோங்களே இன்னைக்கு. நேரம் போனாலும் வரும். கட்டணும் வேண்டாமா? बांधना है कि नहीं बोलोगे तभी छोड़ेंगे। கட்டணும் வேண்டாமா? बांधना है कि नहीं? கட்டி பாரு. बांध कर दे। முதல்ல உன் ஆலயம் கட்டப்படணும். पहला तेरा भवन बांधा जाना உன் चाहिए। ஆலயத்தை உடைச்சிட கூடாது. तेरे भवन को मत तोड़। ஆமென். आमीन। இரண்டாவது சபையை கட்டணும். दूसरा कलीसिया सभा को बांधिए। அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उसे ही परमेश्वर आशीष करेंगे। அவனுக்கு தான் 2 பரிவாரங்கள் உள்ள ஆசீர்வாதம். उसी को 2 दल 2 परिवार के சும்மா आशीर्वाद। நான் மட்டும் வந்துட்டு அப்படியே அசையாம போயிருவேன் பாஸ்டர். सिर्फ मैं आकर बिना हिले डुले चले जाऊंगा पास्टर। போப்பா, உன்னை நான் பரலோகத்துல பார்க்க முடியாது பிறகு. फिर तू चले जा, मैं तुझे स्वर्ग में नहीं देख सकता। ஆமென். आमीन। உன்னால ஆசீர்வாதமும் காண முடியாது உனக்கு பிறகு. फिर तू उसके आगे आशीर्वाद को भी देख नहीं सकता। பைபிள் படி சொல்றேன். बाइबल के आधार पर कहता हूं, ஆலயம் கட்ட தீர்மானம் பண்ணினவனை ஆசீர்வதிச்சார். जो इस भवन को बांधने का मन्नत माना उसे ही परमेश्वर आशीष किए। கண்களை மூடு, முழங்கால் போட்டுருவான். आंखों को बंद करेंगे, घुटने टेकेंगे। வெளியே ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்களை மூடி சீக்கிரம். बाहर लोग इंतजार करें, जल्दी से आंखों को बंद முழங்கால் करेंगे, போட்டுருவான். முழங்கால் போட்டுருவான். घुटने टेकेंगे। 2 கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. दोनों हाथों को उठाकर परमेश्वर को देखकर बोलेंगे। இயேசுப்பட்ட சொல்லுங்க. இயேசுப்பா, यीशु पिता से बोलिए, என்னோட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. मुझसे बात की वचनों के लिए धन्यवाद நன்றி प्रभु। ஆண்டவரேன்னு சொல்லுங்க. धन्यवाद प्रभु। 2 கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி दोनों हाथों को आकाश को யாக்கோபு उठाकर 2 பரிவாரங்கள் உள்ள ஆமென் ஆசீர்வாதத்தோட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. याकूब को 2 परिवार के साथ आशीष किए। இன்னைக்கு பகல் காலத்துல आज दोपहर के எனக்கு ஒரு समय ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. मुझे एक आशीर्वाद आप रखे எனக்கு ஒரு हो। ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. मुझे एक आशीर्वाद आप रखे எத்தனை பேர் हो। ஜெபிக்க போறீங்க? எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. कितने लोग प्रार्थना करेंगे मेरे लिए आप एक நிச்சயம் आशीर्वाद रखे हो। நிச்சயம் என்ன ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. निश्चय आप मुझे आशीष करोगे। நிச்சயம் என்ன ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. निश्चय आप मुझे आशीष करोगे। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. हाथों को आकाश को उठाकर என் बोलिए, சரீரமாகிய ஆலயத்தை मेरे शरीर भवन को பரிசுத்தமா காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. पवित्रता में सुरक्षित रखूंगा। பரிசுத்தமா காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. पवित्रता में सुरक्षित கையை रखूंगा। உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. हाथ उठाकर बोलिए, இந்த ஆலயமாகிய பரிசுத்த சபை சரீரத்தை इस भवन जो मेरा शरीर है இது உம்முடைய சரீரம் ஆண்டவரே. ये आपका शरीर है। இது உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. ये आपका भवन है। தீட்டுப்படாம பாதுகாத்துக் கொள்வேன். इसे अशुद्ध नहीं होने दूंगा, இதை सुरक्षित रखूंगा। உடைக்காம பாதுகாத்துக் கொள்வேன். इसे तोड़ने नहीं दूंगा, सुरक्षित இது रखूंगा। அசுத்தமாகாம பார்த்துக் கொள்வேன். ये अशुद्ध ना हो इसकी रक्षा இந்த करूंगा। ஆலயத்துல ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். इस भवन में आराधना होते என் रहेगी। சரீரத்துல मेरे शरीर में துதி ஆராதனை செய்துட்டே இருப்பேன். स्तुति आराधना करते சொல்லுங்க, रहूंगा। வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். துதி ஆராதனை செய்துட்டே இருப்பேன். बोलते रहिए, स्तुति आराधना करते அதுக்கு रहूंगा। நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. उसके लिए मुझे अर्पण करता இதுவரைக்கும் இந்த हूं। ஆலயம் காலியா இருந்திருக்கலாம். अभी तक ये भवन खाली உன் था। சரீரமாகிய ஆலயம் காலியா இருக்கலாம். तेरा शरीर भवन खाली था। கட்டி எழுப்புறதே துதி ஆராதனையில தான். बांध कर खड़ा करना ही स्तुति आराधना करना கர்த்தருடைய है। கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर के हाथों में अर्पण எனக்கு करता தந்த हूं। சபை मेरे को दिए कलीसिया இந்த को, ஆலயத்தை इस भवन को எல்லா வகையிலும் கட்டுவதற்கு सारी रीति पर बांधने के நான் लिए பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. मैं प्रयास करूंगा। நான் பிரயாசப்படுவேன். मैं प्रयास
प्रयास நான் करूंगा, பிரயாசப்படுவேன். मैं प्रयास करूंगा, இன்னையிலிருந்து நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன். मैं आज से फैसला करता சுவிசேஷம் हूं, அறிவிப்பேன். सुसमाचार சபை सुनाऊंगा, வளர்ச்சிக்கு பிரயாசப்படுவேன். कलीसिया की प्रगति के लिए प्रयास என்னை ஒப்பு करूंगा, கொடுக்கிற ஆண்டவரே, मुझे अर्पण करता हूं, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, मुझे अर्पण करता हूं, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पण சர்வ करते வல்லமை हैं। உள்ள தெய்வத்துடைய பிரசன்னம் सर्वशक्तिमान परमेश्वर தொடர்ந்து की எங்களோடு கூட उपस्थिति இருப்பதாக. लगातार हमारे साथ रहे, பிள்ளைகளை வருகை பரியந்தம் காத்துக்கொள்ள. इन बच्चों को आगमन तक सुरक्षा दीजिए, யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் याकूब को दिया என் आशीर्वाद को பிள்ளைங்களுக்கு நீர் கொடுக்கும்படி मेरे बच्चों को आप देने के लिए பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் पिता पुत्र पवित्र आत्मा के என் नाम பிள்ளைகளை से ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். मेरे बच्चों को आशीष करके भेजते हैं, சமாதானம் உண்டாகட்டும். शांति को வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளுங்க. आगमन तक सुरक्षा இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मिकता शांति और உங்களை आनंद மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आपके में सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हाले